இணையத்தில் ஒரு இதய வானொலி. GTBC.FM. ஜிடிபிசிரோடாமின் விழுதுகள் நிகழ்ச்சியோடு மற்றொரு முறை இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி நேர்களே. இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல சட்டவாளரும் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தருமான M.A. சுமந்திரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். M.A. சுமந்திரன் அவர்களுடனான செவ்வி தொடர்கின்ற அதேவேளை நேர்கள் எங்களுடைய ஸ்கைப் ஐடியினூடாக GTBC.FM என்ற ஸ்கைப் ஐடியினூடாகவோ அல்லது GTBC முகநூலினூடாகவோ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எழுதி அனுப்பினால் அந்த நேரத்துக்குள், அவருடைய ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள் இயன்ற அளவிலான கேள்விகளை நாங்கள் அவரிடம் கேட்க முடியும். நேர்கள் நேரடியாக வானொலியில் இணைந்து கொண்டு கேட்பதிலே நேர பிரச்சனைகள் இருப்பதனால் உங்களுடைய கேள்விகளை எழுதி GTBC.FM என்ற ஸ்கைப் ஐடியினூடாகவோ அல்லது GTBC முகநூலாகவோ இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்று நேரடியாக இலங்கை கலையகத்தில் என்னோடு இணைந்திருக்கின்ற M.A. சுமந்திரன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, வணக்கம் சுமந்திரன் அவர்களே. வணக்கம். அதாவது உங்களுடைய செவ்வியை ஏற்கனவே நேர்கள் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நேரடி செவ்வி என்பதனால். ஆட்சி மாற்றம், அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவனுடைய யுகத்திலிருந்து மாற்றம் அடைந்திருக்கின்ற மைத்ரி யுகத்தை, புதிய ஆட்சி மாற்றத்தை நீங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு நோக்குகின்றது? அது ஒரு முன்னேற்றகரமான மாற்றமாகத்தான் நாங்கள் இப்பொழுதும் நோக்குகிறோம். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே என்ன விதமாக எங்களுடைய மக்கள் அல்லல் பட வேண்டியதாக இருந்தது, எந்தவித அவகாசமும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். அதில் இருந்து நாங்கள் எங்களுடைய மக்களுடைய நிலையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் முதலிலே அந்த ஆட்சியை மாற்றி எங்களுடைய மக்களுக்கு சாதகமான ஒரு சிறிதளவாவது மூச்சு விடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது அத்தியாவசியமாக இருந்தது. அது எங்களுடைய மக்களுக்கும் நன்றாகவே தெரிந்திருந்த ஒன்று. ஆகையினாலே அந்த அவகாசம், அந்த மூச்சு திணறலில் இருந்து விடுபடுகிற ஒரு நிலைமை நிச்சயமாக எங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அந்த உங்களுடைய பதிலிலிருந்து 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சுதந்திரத்தின் பின் உருவாகிய ஆட்சி முறைமைகள், அரசாங்கங்களோடு இப்பொழுது உருவாகி இருக்கின்ற மைத்ரி ரணில் யுகம் வேறுபடுகிறதா? எந்த விதத்திலே நீங்கள் அதனை வரையறுக்கிறீர்கள்? ஒவ்வொன்றோடு பார்க்கிற போதும் இது வேறானது என்று சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியிலிருந்து வெகுவாக வேறுபட்ட ஒரு ஆட்சி முறை இது. 2000 ஆண்டுகளிலே உருவாகிய சந்திரிகா பண்டாரநாயக்கா, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க மற்றும் முன்னாள் அந்த நேரத்தில் இப்பொழுதும் அவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இணையாட்சியிலே இருந்து இப்பொழுது, அதாவது சுதந்திரத்துக்கு பின் இந்த 2 ஆட்சி முறைமைகள்தான் இணையாட்சிகளாக வந்திருக்கின்றன. 2 தேசிய கட்சிகள், பெரும்பான்மை கட்சிகள் இணைந்து ஆட்சி புரிந்திருக்கின்றன. எனவே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவோடு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி செய்த முறைமைக்கும் இப்பொழுது மைத்திரிபால சேனநாயக்காவுடன் இணைந்து ஆட்சி செய்கின்ற முறைமைக்கும் இடையிலான ஒற்றுமை அல்லது வேற்றுமைகளை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மிகவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் 2 வருட காலம் இருந்திருந்தாலும் கூட அவர்களுக்கிடையிலே ஒரு ஒத்துழைப்பு இருக்கவில்லை. ஒவ்வொரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக ஒருவரை மற்றவர் எப்படி கவிழ்க்கலாம் என்கின்ற முழு மூச்சோடு அந்த குறுகிய காலம் செலவிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையோ முற்றிலும் வேறுபட்டது. மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதிலே
மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் மட்டுமல்ல, அதே சந்திரிகா அம்மையாரும் இணைந்து ஒற்றுமையாக ஒருநிலைப்பட்டு இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த தேசிய அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை விட வெகுவாக மாறுபட்ட ஒன்றாகவே நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக இரு பெரும் கட்சிகள் இணைந்து நடத்திய இணையாட்சியில் 2002 உருவாகிய சமாதான பேச்சுவார்த்தையின் தோல்விக்கு ஜேவிபி உட்பட்ட தென்னிலங்கை கட்சிகளினுடைய நெருக்குதல்களுக்கு அடிபணிந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அந்த சமாதான பேச்சுவார்த்தையிலே பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி இருந்தார் என்றும், அதனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஒரு எல்லைக்கப்பால் செல்ல முடியாமல் தன்னுடைய 3 அமைச்சுக்களை இழந்த நிலையில் கடைசியில் அந்த சமாதான பேச்சுவார்த்தை அல்லது விடுதலை புலிகளாலும் அது குழப்பப்பட்டது என்று இருதரப்பின் மீதும் குற்றஞ்சாட்டப்பட்டு அது குழப்பப்பட்டிருந்தது. எனவே அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது இன்று இந்த ஆட்சி முறைமையிலும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கனுடைய ஒரு ரோல் ஒன்று இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதாவது மிக முக்கியமான ரோலை அவர் எடுத்திருக்கிறார். எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்விலும் அவர் இலங்கை சார்பாக பேசுவதற்கு இருப்பதாக சொல்லுகிறார். எனவே அவர் இந்த இப்பொழுது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் 2002ஆம் ஆண்டு அவருடைய அந்த பாத்திரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கனுடைய காலத்திலே தன்னுடைய கட்சி நலன் சார்ந்ததாக அமைந்திருந்தது. எனவே அதனை எப்படி நீங்கள் வேறுபடுத்துகிறீர்கள்? 2002ஆம் ஆண்டுக்கு முன்னதாக நாங்கள் 2000 ஆண்டிலே நடந்த நிகழ்வுகளையும் பார்க்க வேண்டும். 2000 ஆகஸ்டிலே சந்திரிகா அம்மையார் ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டப்பேரவை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருந்தார். இன்றைக்கு அரசியல் தீர்வென்று நாங்கள் நோக்குகிற போது தமிழ் தரப்பிலே எல்லா மட்டங்களிலேயும் எவரை கேட்டாலும் சந்திரிகா அம்மையார் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்த அந்த நகல் வரைவு இன்றைக்கு எங்களுடைய அரசியலமைப்பு சட்டமாக வருமாக இருந்தால் அனைவருமே அதனை ஏற்றுக்கொள்வதற்கு துடிதுடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு வரைவை கொண்டு வந்து அதை ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற முடியாமல் பாலடித்த சம்பவத்தில் இருந்து நாங்கள் 2002ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தை நோக்க வேண்டும். ஆகையினால் அது வெற்றிகரமாக முடியாமல் பாராளுமன்றத்துக்குள்ளேயே தீயிட்டு கொளுத்தப்பட்டு பிறகு சந்திரிகா அம்மையாருடைய அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்து பலர் கட்சி தாவி ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதனாலே உருவாக்கப்பட்ட ஒரு புதிய அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங்க பிரதமராகி அப்படியான சூழ்நிலையிலே அவருடைய ஆட்சியை அவருடைய அரசாங்கத்தை எப்படி கவிழ்க்கலாம் என்று சந்திரிகா நேரம் பார்த்திருந்து 2002ஆம் ஆண்டிலே போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பின்னதாக தமிழீழ விடுதலை புலிகள் முன்வைத்த ஒரு யோசனையை காரணமாக காட்டி வேறு பல சக்திகளை முனைத்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை திரும்பவும் தோற்க பண்ணினார். ஆகையினாலே அது கட்சி அந்த 2 கட்சிகளுக்கும் இடையிலே இருந்த ஒரு போட்டி மனப்பான்மை, பல ஆண்டு காலமாக இருந்த அந்த போட்டி மனப்பான்மை தொடர்ச்சியாக 2000-2002ஆம் ஆண்டுகளிலே மிகவும் ஒரு பூதாகரமான நிலைகளை தொட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை தணிந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். முற்றாக இல்லாமல் போய்விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலே அமைச்சரவையிலே இருக்கிற அமைச்சர்களுக்கு இடையிலே கூட இது அடிக்கடி தலைதூக்குறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு பிரதமராக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருப்பது. அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் மைத்ரிபால சிறிசேன இன்றைக்கு ஜனாதிபதியாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஐக்கிய தேசிய கட்சியும் அதனுடைய தலைவரும் அவரை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொண்டது. ஆகையினாலே இருவரும் ஒருவரிலொருவர் முழுமையாக தங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கத்திலே 2 கட்சிகளும் அங்கம் வகிக்கிற ஒரு சூழ்நிலையிலே 19ஆம் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு பிறகு ஜனாதிபதியினுடைய பதவியில் இருக்கின்ற அவருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட நிலையிலே ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து செயலாற்றினால் ஒழிய ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்ற இன்றைய சூழ்நிலை மிகவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது.
அந்த வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்து எழுந்து பார்க்கின்ற பொழுது அரசியல் தீர்வு தொடர்பாக வருகின்ற பொழுது சிறுபான்மையினரின் பிரச்சனைகள் என வந்தால் தேசத்தின் நலன் என்பதை விட கட்சி நலன்களே மேலெழுந்திருக்கிறது கடந்த கால வரலாறு. மக்களின் உணர்வுகள் கட்சிகளின் இருப்பிற்கான மூலதனங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆயின் அந்த மைத்ரி ரணில் யுகம் இப்படி கட்சிகளின் நலன் அடிப்படையில் சிறுபான்மையினருக்கான தீர்வில் மீண்டும் துரோகம் இழைக்க மாட்டார்கள் என்பதற்கான நம்பிக்கைகள் எப்படி தமிழர்களுக்கு இருக்கும் அல்லது தமிழ் தலைவர்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறீர்கள்? உதாரணமாக 56 பண்டாரநாயக்காவால் கொண்டு வரப்பட்ட தனிச்சிங்கள சட்டம் DS ரணநாயக்காவின் ஐக்கிய கட்சிக்கு ஈடான ஒரு கட்சியை உருவாக்குவதற்காக அவர் கொண்டு வந்ததாக கருதப்படுகிறது. அதேபோல் பண்டா செல்வா ஒப்பந்தத்தை முறியடிப்பதற்கு JR ஜெயவர்தனா கண்டி பாத யாத்திரையை மேற்கொண்டிருந்தார். அங்கே 2 கட்சிகளினுடைய நலன்தான் முக்கியத்துவப்பட்டது. டட்லி செல்வா ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு அன்றைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் பெரும்பாடுபட்டிருந்தார்கள். இறுதியாக கொண்டு வரப்பட்ட நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவினுடைய பொதியை ஐக்கிய தேசிய கட்சி குழப்பி இருந்தது. எனவே இவ்வாறு ஒரு ஏறத்தாழ ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக இந்த பெரும்பான்மை கட்சிகள் வந்த தீர்வுகளை மாறி மாறி குழப்பி கொண்டிருந்தனவே. எனவே 2 தலைவர்கள் மட்டும் இந்த சிறுபான்மையினருடைய தீர்விலே அக்கறை காட்டினால் அல்லது சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவோடு 3 தலைவர்கள் மட்டும் இந்த அக்கறையை செலுத்தினால் இந்த கட்சிகளை கட்டுப்படுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? 50, 60, 70களிலே 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வருகிற போது கூட, ஆட்சியிலே இருக்கின்ற போது கூட தமிழர்களுக்கான தீர்வை கொடுக்காமல் ஆட்சிக்கு வர முன்னதாக செய்த ஒப்பந்தங்களை கூட கிழித்தறிந்து ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற போது தமிழருக்கு எதிராக செயற்பட்டதை நாங்கள் கண்டோம். ஆனால் 80களிலே இருந்து அந்த நிலைமை மாறி ஆட்சியிலே இருக்கிறவர்கள் சில தீர்வுகளை கொண்டு வர முனைகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்கள் அதை எதிர்த்து பாழாக்குகிற ஒரு சூழ்நிலையை கண்டோம். அதற்கு பிரதானமான காரணம் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமைத்துவத்திலே தமிழ் இளைஞர்கள் ஆயுத போராட்டத்திலே குதித்திருந்த காரணத்தினாலே அந்த அழுத்தம் காரணமாக ஆட்சியிலே இருந்தவர்கள் ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்ற அழுத்தத்துக்குள்ளே உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சி அது பொறுப்பில்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அதை எதிர்த்திருந்தது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை 3வது ஒரு வித்தியாசமான நிலைமை என்று நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறவர்களுக்கு சர்வதேச அழுத்தம் இருக்கிறது. போர் இல்லை. போர் நடந்து கொண்டிருந்த காலத்திலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகத்தான் கூடுதலாக சர்வதேச அழுத்தம் இருந்தது, அரசாங்கத்துக்கு எதிராக இருந்திருக்கவில்லை. ஆனால் போர் முடிந்த பிறகு போரின் இறுதிக்கட்டத்திலே நிகழ்ந்த சம்பவங்கள் காரணமாகவும் வேறு பல காரணங்களுக்காகவும் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு கொடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகிற ஒரு பிரதான காரணத்துக்காகவும் ஆட்சியாளர்கள் மேலே சர்வதேச அழுத்தம் இருக்கின்ற போது இன்றைக்கு ஆட்சியிலே 2 கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற போது அவர்களுக்கும் கட்சி நலனை விட கட்சி நலனாக இருந்தால் கூட அது நாட்டின் நலனை முன்னெடுக்கிறதன் மூலமாகத்தான் செயற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. இது ஒரு முழுமையான நம்பிக்கையாக எங்களுடைய மக்களுடைய தீர்வுக்கு இவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள், சரியாக செய்து முடிப்பார்கள் என்று முழுமையாக நாங்கள் எல்லாவற்றையும் கைவிட்டு அவர்களுடைய பாதத்திலே போய் விழுந்து கிடக்கின்ற ஒரு சூழ்நிலை அல்ல. ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியான விதத்திலே உபயோகித்தால் முன்னைய காலங்களிலே கூட எங்களுக்கு விரோதமாக ஆட்சியாளர்களாக சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளாக செயற்பட்டவர்களும் கூட இன்றைக்கு வேறு அழுத்தங்கள் காரணமாக சில வேளைகளிலே நிதானமாக நடக்கக்கூடும். அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு தீர்வு வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அதாவது இன்று தெற்கிலே ஒரு நிலைமை காணப்படுகிறது. எப்பொழுதுமே பேச்சுவார்த்தைகளை அல்லது தீர்வு முயற்சிகள் வருகின்ற பொழுது விடுதலை இயக்கங்கள், விடுதலை புலிகள் தான் அவற்றை குழப்பி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்று வரை தெற்கிலே நிலவுகிறது. ஆனால் 83களுக்கு திம்பு பேச்சுவார்த்தை வரை, அதாவது டொனமூர் அரசியல் யாப்பிலே கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்களிலிருந்து முதலாம் குடியரசு அரசியல் யாப்பிலே கொண்டு வரப்பட்ட சிறுபான்மையினருக்கான காப்பீடுகள் 29வது சரத்து உள்ளிட்ட விடயங்களிலிருந்து எல்லாவற்றையுமே, அதாவது 47ஆம் ஆண்டு சோல்பெரி யாப்பிலே காணப்பட்ட சிறுபான்மையினருடைய காப்பீடுகளை 72ஆம் ஆண்டு நவரங்கள மண்டபத்திலே உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பிலே தூக்கி எறிந்தார்கள்.
அரசியல் யாப்பு புரட்சி என்று செய்தார்கள். இதிலே இடதுசாரிகளும் இணைந்திருந்தார்கள். 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பிலும் இலங்கை சிறுபான்மையினருக்கான எந்த விதமான அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற விடயங்களை காணவில்லை. தெம்பு பேச்சுவார்த்தை வரை பேரினவாத கட்சிகள் தான் அவற்றை தேர்வு முயற்சிகள் எட்டப்படாத ஒரு நிலைமையை சாத்வீகமாக உங்களுடைய தமிழரசு கட்சி முன்னைய தலைவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பேரினவாத கட்சிகள் உழப்பியிருந்தன. எனவே இந்த நிலைமையில் இப்பொழுது ஒரு புதிய அரசியல் யாப்பு உருவாக்குவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எனவே ஏற்கனவே இவ்வாறு அரசியல் யாப்புகளை எல்லாவற்றையுமே தங்களுடைய தேவைகளுக்காக மாற்றி அமைத்தவர்கள் இந்த நாங்கள் இப்பொழுது எல்லோருமாக இணைந்து உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் யாப்புக்கு எவ்வாறு உத்தரவாதங்களை நாங்கள் கொடுக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் தாங்களாகவே சர்வதேச சமூகத்துக்கு ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே உரையாற்றுகிற போது பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். அதிலே புதிய அரசியலமைப்பை குறித்து அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அதிலே தீர்வு காணப்படும் என்று சொன்னார். புதிய அரசியலமைப்பு சட்டத்திலே வேறு எதுவும் நடக்கும் என்று அவர் சொல்லவில்லை, ஒரே ஒரு விடயம் மட்டும் நடக்கும் என்று சொன்னார். தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அழுத்தம் இருந்திருக்கிறது. அந்த வாக்குறுதி திட்டத்தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இலங்கை சம்பந்தமான தீர்மானம் நிறைவேற்றுகிற போது அதை இணைந்து நிறைவேற்ற வேண்டிய அழுத்தமும் அவர்களிடத்தில் இருந்து அதனை இணைந்து நிறைவேற்றினார்கள். ஆகையினாலே அது இன்றைக்கு வேறு நாடுகளாலே வெளி உலகத்தினாலே இலங்கை மீது திணிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் அல்ல, இலங்கையும் சேர்ந்து நாங்கள் செய்வோம் என்று நிறைவேற்றின ஒரு தீர்மானமாக இருக்கின்றது. ஆகையினாலே இப்படியாக பல விடயங்கள் ஒன்று சேர்ந்து கனிந்து வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த புதிய அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் த்துக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே வருகிற மாதம் வாய்மூலமான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அதைத் தொடர்ந்து அடுத்த வருடம் மார்ச் மாதம் முழுமையான அறிக்கை மனித உரிமை உயர்ஸ்தானிகராலே சமர்ப்பிக்கப்படும். அதற்கு முன்னதாக இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அதிலே எங்களுடைய நாங்கள் இனப்பிரச்சனை என்று அல்லது தமிழ் தேசிய பிரச்சனை என்று சொல்லுகிற பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு, அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக காணக்கூடிய விதத்திலே ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இலக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஏதுவாகத்தான் இந்த வருடத்துக்குள்ளேயே அந்த புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கான பல செயல்முறைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாரிய ஒரு செட்பேக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விடயம் சென்றிருப்பதாக சொல்லுகிறார்களே. அதாவது அரசியலமைப்பு அதாவது பிரியாம்பிளில் இருக்கின்ற தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு என்ற அந்த பந்தி நீக்கப்பட்டிருப்பதாகவும், அதேபோல் புதிய அரசியல் அமைப்பு என்ற சொற்பதம் கூட்டு எதிர்க்கட்சியினுடைய அழுத்தங்கள் காரணமாக அது ஒரு புதிய அரசியல் அமைப்பு என்ற பதம் நீக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். இது குறித்து நான் நினைக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் அவர்களும் பாராளுமன்றத்திலே அது குறித்து பேசியிருக்கிறார். அது முக்கியமான விடயங்களாக வந்திருந்தன. எனவே இவ்வாறு ஒரு பந்தியில் இருக்கின்ற விடயத்தையே இவர்களால் இப்பொழுது எதிர்க்கட்சி, அதாவது கூட்டு எதிர்க்கட்சியினரை சமாளிப்பதற்காக அதனை வெளியால் எடுத்து, அதேபோல் பாராளுமன்ற சபாநாயகர் தன்னுடைய முதலாவது அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை பாராளுமன்றத்தில் உருவாக்குகின்ற முதலாவது உரையிலே சிறுபான்மையினருடைய இனப்பிரச்சனை இது ஏன் இவ்வாறு உருவாக்கப்படுகின்றது இந்த அசம்பிளி என்ற பதத்தை அவர் உரையாற்றுகின்ற பொழுது அதில் எந்த இடத்திலுமே அந்த சொற்பிரயோகம் சிறுபான்மையினருடைய அரசியல் தீர்வுக்காக இந்த அசம்பிளி உருவாக்கப்படுகிறது, இந்த அரசியலமைப்பு சபை உருவாக்கப்படுகிறது என்ற சொற்பதம் அவர் பிரயோகிக்கவில்லை. அவர் பிரயோகித்தது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது, தேர்தல் முறைமையினை நீக்குவது தொடர்பாகத்தான் பேசியிருந்தார். எனவே இது குறித்து தமிழ் மக்கள் சற்று குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்குகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ் தரப்புகள் என்று கூட சொல்லலாம், குழப்பமான நிலை காணப்படுகிறது. சர்வதேச நான் அண்மையிலே ஐரோப்பாவில் ராஜதந்திரிகள் சிலரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது இதனை சுட்டிக்காட்டிய பொழுது அவர்கள் அதை ஒரு அதிசயமாக கேட்கிறார்கள். அப்படி நீக்கிவிட்டார்களா
எங்களுக்கு தெரியாது என்று கேட்கிறார்கள். எனவே இலங்கை அரசாங்கம், இப்போது இருக்கிற நல்லிணக்க அரசாங்கம், சர்வதேசத்துக்கு ஒரு முகத்தையும், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு முகத்தையும், தென்பகுதிக்கு ஒரு முகத்தையும் காட்டுகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இது பற்றின விளக்கம் கொடுக்க வேண்டியது மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. இந்த முன்னுரை, பிரியாம்பிள் என்று சொல்லப்படுகிற இந்த முன்னுரை முதலாவதாக அந்த தீர்மானத்திலே, வரைவு தீர்மானத்திலே ஜனவரி 9 பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட போது 3 விடயங்கள் அதிலே பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருந்தன. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பது, புதிய தேர்தல் முறையை கொண்டு வருவது, தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண்பது. இதிலே கூட்டு எதிர்க்கட்சி என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் அந்த தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பதை நீக்க வேண்டும் என்று கேட்டிருந்த போது பிரதமர் மந்திரி அவர்களுக்கு சொன்னது, அப்படியானால் அந்த முன்னுரையே நாங்கள் நீக்கி விடுவோம், முன்னுரையே தேவையில்லை என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த வேளையில் எங்களோடு கலந்து ஆலோசித்த போது நாங்கள் அவர்களுக்கு சொன்ன விடயம்தான், முன்னுரையே இல்லாமல் அந்த தீர்மானம் வரைவு வைக்கப்பட்டிருந்தால் அது வேறு கதை. ஆனால் முன்னுரையிலே 3 விடயங்களை சொல்லி வைத்து விட்டு அதற்கு பிறகு அந்த முன்னுரையை விளக்குவது என்று சொன்னால் அது ஒரு பின்னடைவாகத்தான் நாங்கள் கருதுவோம். அதனால் நாங்கள் அதனை எதிர்க்கிறோம் என்று சொன்னோம். இந்த பேச்சுவார்த்தை நடந்தபோது இறுதியாக ஜனவரி 8 இரவு ஜனாதிபதியோடு ஒரு சிறு பேச்சுவார்த்தை நடந்தது. சம்பந்தன் ஐயா அதற்கு போக முடியாமல் இருந்த காரணத்தினாலே நான் தான் போயிருந்தேன். எங்களுடைய பாராளுமன்ற குழு எனக்கு தெளிவாக சொல்லி அனுப்பியிருந்தது, அந்த முன்னுரையை நீக்குவதை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம், அதற்கு எதிராக பேசுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். நான் அதை அவருக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வேளையிலே ஜனாதிபதி ஒரு கருத்தை எனக்கு சொன்னார். அவர் என்னோடு ஒத்துக்கொண்டார். இந்த முன்னுரையை நீக்குவது என்பது ஒரு பின்னடைவு தான் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கருத்தை சொன்னார். புதிய அரசியலமைப்பு வரைவு வருகிற போது அதற்கு சார்பாக சிலர் இருப்பார்கள், எதிராக சிலர் இருப்பார்கள், எதிராக கட்டாயம் சிலர் இருப்பார்கள். ஆனால் அரசியலமைப்பை வரைகிற ஒரு பொறிமுறையை உருவாக்குவதிலே எவரும் எதிர்ப்பதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த பொறிமுறையே சட்ட வலு அற்றது என்கின்ற வாதத்தை இன்றைக்கு பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நாட்டிலே இருக்கக்கூடாது, அது எதிர்ப்பில்லாமல் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், அது மிக முக்கியமானது என்று சொன்னார். அதனை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதுவரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்திலே மார்ச் 9 அது நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் பேராசிரியர் ஜிஎல்பி ரீஸ் போன்ற பலர் வெளிப்படையாகவே இந்த முறைமை ஒரு சட்ட வலுவற்ற முறைமை, இப்படியாக உருவாக்கப்படுகிற அரசியலமைப்பு சட்டம் வலுவற்றது என்ற கருத்தை பல விதங்களிலே சொல்லி கட்டுரைகள் எல்லாம் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் மார்ச் 9 அது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு நாட்டிலே ஒருவர் கூட இந்த முறைமை, இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிற பொறிமுறை சட்ட வலு அற்றது என்கின்ற கருத்தை தெரிவிக்க முடியாமல் இணைந்து செயற்படுகிறார்கள். ஆகையினாலே அதை ஒரு வெற்றியாகத்தான் நான் காண்கிறேன். அந்த முன்னுரை எப்படியோ முன்னுரை தான். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே சென்று பங்கு பெற்றுகிறவர்களுக்கு தெரியும், ப்ரீஅம்பியூலர் பேராகிராஃப்ஸ், ஆப்பரேட்டிவ் பேராகிராஃப்ஸ் என்று 2 பகுதியாக இருக்கும். அந்த முன்னுரை ஒரு பின்னணியை கொடுக்கிறது மட்டும்தான், அது இயக்குகிற எந்த வாசகங்களையும் கொண்டிருக்காது. ஆகையினாலே அது எடுக்கப்படுகிற போது இறுதியாக நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் அதற்கு இணங்க மாட்டோம், எங்களுடைய இணக்கம் இன்றி தான் நீங்கள் அதனை செய்ய வேண்டும். ஆனாலும் அதிலே இருக்கிற விடயங்கள், இதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது என்பதை நாட்டுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்று அந்த 8 இரவு கூட நான் ஜனாதிபதிக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் காலையிலே அவர் உரையாற்றுகிற போது ஜனவரி 9 ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரை, இந்த தீர்மானத்தை முன்வைத்து ஆற்றிய உரை மிக மிக முக்கியமான ஒரு உரை. அதிலே அவர் தெளிவாக பல விடயங்களை சொல்லியிருந்தார். அதிலே பிரதானமாக சொன்னது, சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிற இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும், இதுதான் சந்தர்ப்பம், அதற்காகத்தான் புதிய அரசியலமைப்பு சட்டம் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார். அதைவிட கூடுதலாக சென்று ஒரு விடயத்தை சொன்னார். தெற்கிலே இருக்கிறவர்களுக்கு சமஷ்டி என்ற சொல்லை சொன்னால் அது பயமாக இருக்கிறது அவர்களுக்கு. அதே போல் வடக்கிலே இருக்கிறவர்களுக்கு ஒற்றையாட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு அது பயமாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் ஒன்றும் மக்கள் பயப்படுகிற ஒரு பூதமாக இருக்கக்கூடாது.
நாங்கள் ஒரு நவீன அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று துணிகரமாக அன்றைக்கு பாராளுமன்றத்திலே சொன்னார். அது மட்டும் சொல்லவில்லை, எந்த ஒரு இனத்துக்கோ எந்த ஒரு சமயத்துக்கோ முதலிடம் கொடுக்கப்படக்கூடாது என்று அந்த பௌத்த சமயத்துக்கு முதலிடம் கொடுக்கிறதை கூட அவர் அன்றைக்கு தொட்டு வைத்தார். ஆகையினாலே இதற்காக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது என்பதற்கு ஜனாதிபதியினாலே அன்றைக்கு கொடுக்கப்பட்ட உரை, அதே நாளிலே பிரதம மந்திரி ஆற்றிய உரை மிக தெளிவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாசகத்தை முன்னுரையை விளக்குவதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணங்குகிற வரைக்கும் அதனை நான் விளக்க மாட்டேன் என்று பிரதம மந்திரி உறுதியாக இருந்தார். ஆனால் இறுதியிலே இது ஏகமனதாக நிறைவேற்றப்படுமாக இருந்தால், இந்த பொறிமுறை உருவாக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் இது அரசாங்கம் கொண்டு வருகிற ஒரு தீர்மானம், எங்களுக்கு இதிலே பங்கில்லை என்று சொன்ன காரணத்தினாலே தான் அது அப்படியாக நிறைவேற்றப்பட்டது. இந்த சம்பவம் பல முக்கியமான விடயங்களை எங்களுக்கு உணர்த்துகிறது. அரசியலமைப்பு உருவாக்கப்படுகிற போது கூட இந்த பேச்சுவார்த்தைகளிலே இப்படியாக பலவிதமான ஏற்றங்கள் தாழ்வுகள், சில மாற்றங்கள், சில வெற்றிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு விடயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் இதோடு இது முடிந்து விட்டது, நாங்கள் தோற்றுவிட்டோம், இதற்கு கூட இவர்கள் இணங்கவில்லை என்று சொல்லி பின்வாங்குவது புத்திசாலித்தனமான விடயம் அல்ல. சில விட்டு கொடுப்புகள் செய்யப்படத்தான் வேண்டும். ஆனால் எங்களுடைய அடிப்படையான இலக்குகளிலே எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை அடைகிற அந்த அடிப்படை அபிலாஷைகளை அடைகிற விடயங்களிலே நாங்கள் எந்தவித விட்டு கொடுப்பும் இல்லாமல் செயற்படுவோம். ஆகையினாலே இப்பொழுது ஏற்படுகிற பலவிதமான முன்னேற்றங்கள், பின்னடைவுகள், இவைகள் ஒவ்வொன்றையும் வைத்துக்கொண்டு இதை விமர்சித்து தோற்றுவிட்டோம், 70 காலமாக நடந்தது தான் இப்பொழுது நடக்கிறது என்று சொல்லி எங்களையே நாங்கள் குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருப்பதிலே பலனில்லை. ஆம், நிச்சயமாக அந்த விளக்கங்களோடு நீங்கள் ஏற்கனவே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் போன்றவர்கள் இந்த முறைமையே சட்ட வலுவற்றது என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், சர்வதேசத்தினுடைய அங்கீகாரம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அவர்களுக்கு இவர்கள் உறுதி வழங்கியிருக்கிறார்கள், இந்த யாப்பு குறித்த உறுதியை வழங்கியிருக்கிறார்கள் என்று. இதே ஒரு வகையிலான ஒரு திட்டம்தான் 13வது திருத்தச் சட்டம். இந்தியாவினுடைய ஒரு கனவான் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஜென்டில்மேன் ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்திலே உயர்நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டு அது வடக்கு கிழக்கு இணைப்பு பிரிக்கப்பட்டு, ஏனென்றால் இளைஞனுடைய 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்புக்கு அது முரணானது, திணிக்கப்பட்ட ஒப்பந்தம் என்று சொல்லப்பட்டு ஒரு 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தையே அவர்கள் நிலைகொலிய செய்திருந்தார்கள். தங்களுடைய பெரும்பான்மையையும் நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டையும் அவர்கள் வைத்திருந்ததனால். எனவே இன்று இவ்வாறு எழுப்பப்படுகின்ற கேள்விகள் நாளைக்கு ஒரு 3/2 பெரும்பான்மையுடன் மீண்டும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய தலைமையிலோ அல்லது இவர்களுக்கு எதிரானவர்களுடைய ஒரு தலைமையிலோ ஆட்சிக்கு வருகின்றவர்கள் இவற்றையும் இலங்கையினுடைய நீதித்துறையின் முன்னால் கேள்வி எழுப்புகின்ற பொழுது அல்லது அந்த விடயங்கள் வருகின்ற பொழுது சர்வதேசம் அந்த இடத்தில், அதாவது இது உள்நாட்டினுடைய இறைமை, ஒரு நாட்டினுடைய இறைமை, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தினுடைய சவர்னிட்டி என்று சொல்லி அதிலிருந்து பின்வாங்குகின்ற நிலைமை ஏற்படும் என்று நீங்கள் ஒரு சட்டவாளர் என்ற அடிப்படையிலே நினைக்கிறீர்களா? அதற்காகத்தான் நாங்கள் சமஷ்டி முறையிலான அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சமஷ்டி முறையிலான ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இருந்தால் அதிலே சமஷ்டி என்ற சொல் இல்லாவிட்டாலும் கூட அந்த சமஷ்டியினுடைய விசேட அம்சங்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அதிலே பிரதானமான ஒரு அம்சம் அதிகார பகிர்வு சம்பந்தமான விடயங்களை 3/2 பெரும்பான்மையோடு கூட அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு மூலமாக கூட மாற்ற முடியாத ஒரு முறைமை அதுக்குள்ளே உட்புகுத்தப்பட வேண்டும். அந்தந்த பிராந்தியங்கள் ஒவ்வொன்றும் அதற்கு இணங்கினால் ஒழிய அதனை இரட்டை டபுள் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள், இரட்டை பெரும்பான்மை
முறையொன்றை கொண்டு வருவது. அதாவது நாட்டிலே மட்டும் பெரும்பான்மை வாக்கு போதாது, ஆனால் ஒவ்வொரு பிராந்தியத்திலேயும் அது பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பூட்டை கொண்டு வந்து அதிலே செருகினால்தான் செய்யப்படுகிற அந்த சமூக ஒப்பந்தம் கலன்று விடாமல் சிதைந்து விடாமல் இருப்பதற்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால்தான் நாங்கள் சமஷ்டி என்று நாங்கள் சொல்லுவதற்கு அதுவும் ஒரு அர்த்தம். சமஷ்டிக்கு வேறும் சில முக்கியமான குணாதிசயங்கள் உண்டு. அந்த குணாதிசயங்கள் அனைத்தையும் நாங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே கொண்டு வருவது எங்களுடைய அத்தியாவசியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக. அடுத்து இந்த நல்லிணக்கம் பற்றி பேசுகின்ற பொழுது ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். மிக அருமையான விடயம் அவர் சொன்ன விடயம். அதாவது நல்லிணக்கம் என்பது எல்லோரும் வடக்குக்கு கொண்டு போக வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் தெற்கிலிருந்து தான் நல்லிணக்கம் உருவாக்கப்பட வேண்டும், விகாரைகளிலிருந்து நல்லிணக்கம் உருவாக வேண்டும் என்ற ஒரு கருத்துருவாக்கம் உருவாகி கொண்டு வருகிறது. பொதுவாக நல்லிணக்கம் என்ற விடயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது தோற்கடிக்கப்பட்ட இனம் அல்லது பலவீனமான இனம் தன்னுடைய எல்லா உரிமைகளையும் அபிலாசைகளையும் விட்டு பெரும்பான்மை இனத்தோடு இயைந்து போவதுதான் நல்லிணக்கம் என்ற ஒரு பெரும்பான்மை எண்ணக்கரு ஒன்று நிலை வருகிறது. எனவே இந்த நல்லிணக்கம் குறித்த தென்னாப்பிரிக்க அனுபவங்களோடு பல கட்சிகளை அழைத்து தென்னாப்பிரிக்காவுக்கு கூட்டிச் சென்று அவர்களோடு பேசுகிறார்கள். தென்னாப்பிரிக்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், சர்வதேச அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த நல்லிணக்கம் பற்றிய ஒரு கருவை தென்பகுதியிலே உருவாக்குவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன பங்கை வகிக்கிறது? அதாவது இன்று எதிர்க்கட்சி தலைமைத்துவமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருக்கின்றது. எனவே இந்த நல்லிணக்கம் குறித்த இத்தகைய ஒரு பெரும்பான்மை மனோபலத்தை மாற்றுகின்ற நடவடிக்கைகள் பாராளுமன்றத்திலோ வெளியாலோ என்ன நடக்கிறது? ஜனாதிபதி இதனை முன்னெடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவது சரியான கூற்று. ஓரிரு பேச்சுக்களிலே மட்டுமல்ல, பல சம்பவங்களிலே பல தடவைகளிலே விசேடமாக சென்ற வருடம் சுதந்திர தின கொண்டாட்டத்திலே அவர் ஆற்றிய உரை மிகவும் முக்கியமானதாக இருந்தது. தெற்கு மக்களை நோக்கி அவர் சில விடயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். அது அவர்களுடைய தலைவரிடத்திலே இருந்து எழுந்து வருவது மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. ஆகையினாலே அது இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஜனாதிபதி அப்படியாக இப்பொழுது பல தடவைகளிலே சொல்லியிருக்கிற கருத்துக்களுக்கு தென்பகுதியிலே எந்த விதமான எதிர்ப்பும் எழவில்லை என்பதும் ஒரு முக்கியமான விடயம். இந்த சூழ்நிலையை உபயோகித்து தமிழ் மக்களுடைய நியாயமான பிரதிநிதிகள் என்ற வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆற்ற வேண்டிய பங்கு மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. இதனை நாங்கள் சரியாக இதுவரைக்கும் செய்யவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். மொழி பிரச்சனை ஒன்று பெரிதாக இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனாலும் கூட நாங்கள் இன்னும் கூடுதலாக கரிசனையோடு தென்பகுதி மக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே நேரடியாக சென்று உரையாட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய மனங்களிலேயும் ஒரு சந்தேகமில்லாத சூழ்நிலை எழ வேண்டியதாக இருக்கிறது. இந்த வார இறுதியிலே இன்றையான் லங்கா இறுதி திவைன லங்கா தீப பத்திரிகையிலே சிங்கள பத்திரிகையிலே எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையிலே திரு சம்பந்தன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக திட்ட தெளிவாக சில விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்னதாக கூட ஒவ்வொரு ஞாயிறுகளிலேயும் வருகிற வெவ்வேறு நாளிதழ்களிலே சிங்கள நாளிதழ்களுக்கு அவர் நீண்ட செவிகளை இப்பொழுது வழங்கி வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் பல ஊடகங்கள் மூலமாக இந்த செய்திகளை எடுத்து செல்ல முனைகிறோம். இது போதாது என்பதுதான் என்னுடைய கருத்து. வரப்போகிற நாட்களிலே நாங்கள் இதனை இன்னும் கூடுதலாக செய்ய எத்தனிப்போம். நிச்சயமாக. அதேபோல் அதாவது யுத்தத்தினால் ஏற்பட்ட இன்று பிரதம மந்திரி மீண்டும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார். இராணுவத்தினர் மத்தியிலே அவர்கள் பிரதம மந்திரி உரையாற்றுகின்ற பொழுது இலங்கையினுடைய இராணுவ தளபதி அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது கூட்டாகவோ தனியாகவோ இராணுவத்தினர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்களா, தண்டிக்கப்படுவார்களா, அல்லது இந்த விசாரணையிலே சர்வதேசத்தினுடைய தலையீடு எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு விவாதத்திலே பிரதம மந்திரி வெளிப்படையாக அதாவது கூட்டாகவா தனியாகவா விசாரிக்கப்படுவார்கள், தண்டனை அளிக்கப்படுவார்கள் என்பதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், ஆனால் சர்வதேச நீதவான்களினுடைய
பங்களிப்பு இதிலே இருக்க மாட்டாது, உள்நாட்டு பொறிமுறை தான் இருக்கும். இது குறித்து மேலதிக விவரங்களை வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர உங்களுக்கு விளங்கப்படுத்துவார் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். எனவே யுத்தத்தினால் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடாமல், அந்த காயங்களை ஆற்றாமல், அந்த காயங்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களினுடைய மனங்களிலே இருக்கின்ற பொழுது இந்த அரசாங்கம், நான் நினைக்கிறேன் ஜப்பானிலே சொல்லியிருக்கிறார், செங்கற்களினால் நல்லிணக்கத்தை கட்டிவிட முடியாது என்று ஜனாதிபதி ஜப்பானிலே இப்பொழுது அண்மையிலே சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்களுடைய காணிகளை அவர்கள் இராணுவத்தினுடைய காணிகளை கேட்கவில்லை, அரசாங்கத்தினுடைய காணிகளை கேட்கவில்லை, தங்களுடைய காணிகளைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் என்று ஜப்பானிலே சிங்கள அங்கு வாழுகின்ற சிங்கள மக்கள் மத்தியிலே அவர் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது ஜனாதிபதியினுடைய உரைகளும் ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகளும் சரி. ஆனால் ஜனாதிபதி மட்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்ல. ஜனாதிபதி மட்டும் சிங்கள பௌத்த பெரும்பான்மையினுடைய எல்லாருடைய மனோநிலையும் பிரதிபலிப்பவர் அல்ல. அவர் வந்த தலைவர்களுக்குள் சற்று வித்தியாசமானவராக இருக்கிறார் இப்பொழுது. எனவே இந்த நிலைமைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி கையாளப் போகிறது? ஏனென்றால் அந்த யுத்தம் முடிவடைந்திருந்த காலப்பகுதியிலே மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே இருந்த அந்த சர்வதேசத்தினுடைய அழுத்தமும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பும் அவர்களுடைய கரிசனையும் இந்த நல்லிணக்க அரசாங்கத்தின் பின்பு குறைந்து செல்வதாக தமிழ் மக்கள் கவலைப்படுகிறார்கள். அதனால்தான் இந்த நல்லிணக்க அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் அல்லது ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று வாதாடிய தரப்பின் மீது இல்லை, மஹிந்த ராஜபக்ச தான் தொடர்ந்தும் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த சர்வதேசத்தின் முன்னிலையில் இவர்களை சர்வதேச குற்றவாளி கூண்டிலே நிறுத்த முடியும் என்ற வாதத்தை முன்வைத்தவர்கள் இன்று இந்த தரப்பினரை பார்த்து கேட்கிறார்கள். இதற்காகத்தான் நாங்கள் சொன்னோம், இந்த நல்லிணக்க அரசாங்கம் என்று ஒரு மாயை வந்ததாக இருந்தால் சர்வதேசம் தமிழ் மக்களை கையை விட்டுவிடும் என்று. எனவே அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி இருந்த காரணத்தினால்தான் சர்வதேச அழுத்தம் கூடுதலாக வந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தொடர்ச்சியாக அதே விதமான ஒரு கொடூர ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும், இருந்தால்தான் சர்வதேச அழுத்தமும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் நினைத்து கொண்டிருப்பது பெரும் தவறு. ஏதோ ஒரு தருணத்திலே அந்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும். அந்த திருப்பம் ஏற்படாவிட்டால் அந்த அழுத்தத்தினாலே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனாலே எங்களுக்கு வருகிற கேடு தான் கூடுதலாக இருந்திருக்கும். ஆகையினாலே அந்த திருப்பம் சரியான சந்தர்ப்பத்திலே தான் வந்தது. சர்வதேச நிகழ்ச்சி நிரலை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தால் ஜெனீவாவிலே ஒரு சர்வதேச விசாரணைக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் விசாரணை அறிக்கை வர இருக்கின்ற போதுதான் இந்த ஆட்சி மாற்றமும் நடைபெற்றது. அதற்கு அந்த ஆட்சி மாற்றம் நடைபெறாமல் இருந்திருந்தால் சென்ற வருடம் மார்ச் மாதத்திலே அந்த அறிக்கை வெளிப்பந்திருக்கும். அதற்கு பிறகு சர்வதேசம் செய்ய முடியாத பல விடயங்கள் இருந்திருக்கும், அதனை நிறைவேற்ற முடியாத நிலைமை இருந்திருக்கும். ஏனென்றால் மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் வற்புறுத்தி நிறைவேற்ற முடியாது, அந்த நாட்டின் அரசாங்கத்தின் இணக்கப்பாட்டோடு தான் செய்ய முடியும். ஆகையால் சரியான தருணத்திலே அந்த அறிக்கை வர இருக்கின்ற வேளையிலே தான் ஆட்சி மாற்றம் இடம்பெற்று அதனால் அந்த அறிக்கை சற்று பின்போடப்பட்டு இறுதியிலே அந்த அறிக்கையோடு சேர்ந்து இணங்கி இந்த புதிய அரசாங்கம் நாங்கள் செய்வோம் என்று ஏற்றுக்கொண்டு இந்த விசாரணைகளை நீதி பொறிமுறைகளை உள்நாட்டிலே நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று இணங்கியது ஒரு பெரிய விடயம். ஏனென்றால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலையிலே வெளியிலேயே விசாரணைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உள்நாட்டிலே அது பிடிபட்டிருக்காது, இங்கே அது இயங்கி இருக்காது. ஆகவே நாங்கள் மாற்றம் ஏற்பட்ட வேளை சரியான வேளை, உள்நாட்டிலே அதற்கான மாற்று முறைகள் ஏற்படுவதற்கான சரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விசாரணை பொறிமுறை சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நிதானமாக நடக்க வேண்டியதாக இருக்கிறது. விசாரணை நடைபெற வேண்டும், அதிலே சர்வதேச பங்களிப்பு, சர்வதேச நீதிபதிகளுடைய பங்களிப்பு, விசாரணையாளர்களுடைய பங்களிப்பு, வழக்கு தொடுநர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படையான ஒரு விடயம். அது சென்ற ஆண்டு தீர்மானத்திலேயும் அந்த விதமாகவே சொற்றொடர்களாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் பேரம் பேசி பெற்றுக்கொண்ட ஒரு சர்வதேச தீர்மானம். இலங்கை அரசாங்கம் அதற்கு இணங்கி இருக்கிறது. ஆனபடினாலே அது நிறைவேற்றப்படுவதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் அதை கொண்டு செல்லுகிற வழியிலே நாங்கள் நிதானமாக செயற்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனை இறுதிக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய ஆட்சியாளர்களிடத்திலேயும் இருக்கிறது. அவர்களும் அதனை செய்ய வேண்டும். செய்ய பண்ணுகிற போது பல விடயங்களை நாங்கள் பகிரங்கமாக சொல்லாமல் செய்விப்போம். ஏனென்றால் சிலர் எங்களுடைய பக்கத்திலே இருந்து கூட தொடர்ச்சியாக இதனை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து
குற்றச்சாட்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிற போது அவை ஒவ்வொன்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான செயற்பாடாகத்தான் இருக்கிறது. ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை வந்து ஜனாதிபதி தேர்தல் வருகிற போது கூட அதனை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள்தான். அப்படி பகிஷ்கரித்திருந்தால் மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி தொடர்ந்திருக்கும். இன்னும் எங்களுடைய மக்கள் அல்லல் பட்டிருப்பார்கள். இன்னும் பலர் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பார்கள். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது ஒரு எட்டாத கனியாகவே தொடர்ந்து இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த மாற்றத்தின் மூலமாக நாங்கள் செயற்பட வேண்டிய மாதிரி சற்று வித்தியாசமான ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஆகையினால்தான் தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சவை திரும்பவும் கொண்டு வந்து அரியாசனையிலே அமர்த்த வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சிகளிலே இன்னும் எங்களுடைய தரப்பிலே பலர் செயற்படுவதைப் போல தோன்றுகிறது. இதை சரியான முறையிலே உசிதமான முறையிலே எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் புதிய அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. நாங்கள் அவர்களோடு அதில் இணைந்து செயற்படுவோம். எங்களுடைய அடிப்படைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் அது நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் அதனை நிதானமாகவும் கண்ணியமாகவும் அது நிறைவேற வேண்டும் என்கிற நோக்கோடும் நாங்கள் செயற்படுவோம். நிச்சயமாக. அதாவது சுதந்திரத்துக்கு பின்னான அரசியல் வரலாற்றிலே முன்னர் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் ஒரு முறை எதிர்க்கட்சித் தலைவராக வந்திருந்தார். அவர் எதிர்க்கட்சித் தலைவராக வந்திருந்த பொழுது அன்றைய அரசியல் சூழ்நிலை மிக கடுமையான நெருக்குதலுக்குள்ளான நிலை. 6வது திருத்தச் சட்டம், அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை. எனவே அவருக்கான கால அவகாசம், தெற்கோடு இணைந்து செயற்படுகின்ற அவகாசம் காணப்படவில்லை. ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி கூட்டு எதிர்க்கட்சியை விட குறைந்த உறுப்பினர்களை கொண்ட எதிர்க்கட்சி என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட ஒரு பலமான ஒரு நிலை, அரசாங்கத்தோடு ஒரு உறவு நிலை காணப்படுகின்ற, ஒரு புரிந்துணர்வு காணப்படுகின்ற எதிர்க்கட்சியாக அல்லது ஒரு பார்வையிலே பார்த்தால் இந்த அரசாங்கத்தோடு ஒரு பங்காளியாக இருக்கின்ற ஒரு தமிழ் கட்சி எதிர்க்கட்சியாக விளங்குகின்ற வேளையிலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விவகாரம், காணாமல் போனவர்களுடைய விவகாரம், அடுத்து காணிகள் பிரச்சனை தொடர்பாக இன்னும், அதாவது உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் இணங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கிரவுண்ட் அங்கே இருக்கிறவர்கள் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற இராணுவ முகாம்களோ, இராணுவ தளபதிகளோ, இராணுவ நிர்வாகமோ அதனை விரும்புகிறார்கள் இல்லை. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய வாக்குகள் தான் இன்றைய ஆட்சியை தீர்மானித்திருக்கின்றன. அவர்களுடைய வாக்குத்தான் இன்றைய ஜனாதிபதி, இன்றைய பிரதமருடைய இருப்பை தீர்மானித்திருக்கின்றன. எனவே முன்னர் இவர்கள் அரசியல் கைதிகள் தொடர்பாக தெரிவித்து வந்த விடயங்கள், காணாமல் போனவர்கள் தொடர்பாக தெரிவித்த விடயங்கள், காணிகள் தொடர்பாக அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் யாவுமே காணிகள் இப்பொழுது சிறிதாக அங்கங்கே கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஏனைய 2 விடயங்களும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றன. எனவே அடுத்து மீண்டும் கைதுகள் நடைபெறுகின்றன. ஒரு சில சம்பவங்களை காரணம் காட்டி முன்னாள் போராளிகள் பலர் மீண்டும் கைது செய்யப்படுகிறார்கள். எனவே அவர்கள் 12,000-15,000 பேர் மறுவாழ்வு சென்று வந்தவர்கள், புனர்வாழ்வுக்கு உட்பட்டு வந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது நிம்மதியற்ற தூக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து ஒரு பலமான நிலையில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு என்ன? சென்ற செப்டம்பர் மாதம் ஜெனீவாவிலே நான் பல தரப்புகளை சந்தித்து பேசிய போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகரோடும் நீண்ட ஒரு உரையாடலை மேற்கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே அவர் எனக்கு சொன்ன ஒரு விடயம், இந்த தீர்மானத்திலே பாதுகாப்பு தரப்பு சீர்திருத்தம் என்கின்ற ஒரு சொற்றொடர் இருக்கிறதை சுட்டி காட்டினார். அதை காட்டி சொன்னார், மாற்றங்கள் நடைபெறுகிற நாடுகளிலெல்லாம் இதுதான் மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருக்கும். ஏனென்றால் ஆட்சியிலே உயர்ந்த நிலையிலே மாற்றம் ஏற்படும். ஆனால் அடிப்படையிலே நாட்டின் பாதுகாப்பு தரப்பு மாறாது. அதே ஆட்கள் தான் அதே இராணுவமாக, அதே கடற்படையாக, அதே வான்படையாக, அதே போலீசாராக இருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது, அதிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். என்னுடைய அனுபவத்திலே ஒரு நாட்டிலே கூட இது சரியான விதத்திலே திருப்திகரமாக நடைபெற்று இருக்கவில்லை. உங்களுடைய நாட்டிலேயும் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவாலாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அந்த வேளையில் எனக்கு அது சரியாக விளங்கி இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு புதிய அரசாங்கம் பல செய்கைகளை செய்ய விரும்பியிருந்தும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு இந்த பாதுகாப்பு தரப்பு சீர்திருத்தம் சரியான முறையிலே நடைபெறாமல் இருப்பது ஒரு காரணமாக தென்படுகிறது. இது ஒரு சாட்டுப்போக்கு அல்ல, இது உண்மையிலேயே அப்படியாகத்தான் இருக்கிறது என்பதற்கும் அண்மையிலே ஏற்படுகிற கைதுகள் ஒரு சான்றாக இருக்கிறது. அண்மையிலே ஒரு ஆங்கில பத்திரிகையிலே இது பற்றி சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஒரு ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட கட்டுரை,
அதன் பிரகாரம் வெளிவந்த சில உண்மைகளை பார்க்கிற போது கைது செய்யப்படுகிற முன்னர் தமிழீழ விடுதலை புலிகள் கட்டமைப்பிலே உயர் ஸ்தானத்திலே இருந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இராணுவ புலனாய்வோடு சேர்ந்து இயங்கியவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகிறது. விசேடமாக அவர்கள் வாழ்ந்த ஊர்களிலே அவர்கள் அண்மித்து வந்தால் ஊர் மக்கள் பேசுவதை கூட நிறுத்தி கொள்வார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் அவர்கள் இராணுவ புலனாய்வர்களோடு சேர்ந்து இயங்குகிறவர்கள் என்பது தெரிந்த ஒரு விடயமாக இருந்தது. அப்படியானவர்கள் தான் 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இப்பொழுது இன்னொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதில் இருந்து வெளிவருகிற ஒரு விடயம், இராணுவ புலனாய்வுக்கு இருந்த ஆதிக்கத்தை திரும்ப அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்காக சில நடவடிக்கைகள் எடுக்கிறது என்று அந்த ஆங்கில நாளிதழ் சொல்லியிருந்தது. அதிலே ஓரளவுக்காவது உண்மை இருக்குமாக இருந்தால் எந்த அளவுக்கு இராணுவ புலனாய்வு பிரிவு மாதத்துக்கு 5000 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறதாம். அது யாரென்று எவருக்கும் தெரியாது. ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இராணுவ தளபதிக்கு கூட இராணுவ புலனாய்வு பிரிவின் மேலும் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது என்று அந்த நாளிதழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இது ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை. இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற போது சரி, காணிகள் விடுவிக்கப்படத்தான் வேண்டும், அரசாங்கத்தினுடைய எண்ணம் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது, கொடுக்க வேண்டும் என்று தான் செயற்படுகிறார்கள். ஆனால் இராணுவம் கொடுக்கிறதை மட்டும்தான் கொடுக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதற்கு மேலாக சென்று எங்களுடைய தரப்பிலே பலர் கேட்கிற கேள்வி, ஏன் ஜனாதிபதிக்கு உத்தரவிட முடியாதா, இதை கொடுங்கள் என்று. அதை விட்டு இராணுவத்திலே போய் தயவு செய்து கொடுங்கள் என்று ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று. இதற்கு சில பதில்கள் இப்படியான சூழ்நிலைகளை அவதானிப்பதன் மூலம் தெரிய வருகிறது. கடற்படை பல காணிகளை விட்டு கொடுத்திருக்கிறது. நான் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சரோடு உரையாடின போது அவர் சொன்னார், கடற்படையிலே இருக்கிறவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள், ஆனால் இராணுவத்திலே இருக்கிறவர்கள் இராணுவ தளபதிக்கு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் போர் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்படுவோம் என்று பயப்படுகிற சில தளபதிகள் அப்படியான ஒரு இறுக்கமான நிலையை பேணுகிறார்கள் என்று அவர் எனக்கு சொல்லியிருந்தார். ஆகையினால இதெல்லாம் ஒன்றோடொன்று இணைந்த விடயங்கள். இலகுவாக சரி ஆட்சி மாறிவிட்டது, புதிய ஜனாதிபதியுடைய கையில் தான் எல்லா பலமும் இருக்கிறதுன்னு நினைத்துக்கொண்டு அவருக்கு தன்னுடைய கட்சியை கூட கட்டுப்படுத்துவதற்கு பலம் இல்லாத ஒரு ஜனாதிபதி. ஆகையினாலே ஓடோடி போய் எல்லாம் சரி வந்து விட்டது, அவர்களுடைய கையிலே நாங்கள் எங்களுடைய வாக்கினாலே அவர்களிடத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்து விட்டோம், ஆனால் அவர்கள் ஒன்றும் எங்களுக்கு செய்யாமல் இருக்கிறார்கள் நினைப்பது மிகவும் பெரிய ஒரு தவறு. அவர்கள் செய்கிறார்கள், முழுமையாக செய்கிறார்கள் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அது முழுமையாக செய்வதிலே இருக்கிற தடைகள், இடர்பாடுகள், சில கஷ்டங்களையும் நாங்கள் அறியாமல் இல்லை. ஆகையினாலே அது சாட்டுப்போட்டுக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதனை அப்படியே எடுத்து கவிழ்த்து கொட்டுவதற்கும் நாங்கள் செய்ய முடியாத ஒரு விடயம். நான் மக்கள் மத்தியிலே பேசுகிற போது ஒரு உபமானத்தை சொல்லியிருந்தேன். இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு கோட்டை கடந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த படத்து கடந்ததைப் போல அல்ல. ஒரு படகிலே ஏறி இருக்கிறோம், ஆற்றை கடப்பதைப் போல ஒரு படகிலே ஏறி இருக்கிறோம். அந்த படகு அடுத்த கரைக்கு போக வேண்டும். ஆகையினாலே அது போய் சேருவதற்கு முன்னதாக நாங்களே கூத்தாடி கும்மாளம் அடித்து அந்த படகை கவிழ்க்கக்கூடாது, நிதானமாக செல்ல வேண்டும், சரியான திசையிலே செல்ல வேண்டும். ஆகையினால் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கைதிகளுடைய விடுதலையிலேயும் முன்னேற்றம் ஒன்று இருந்தது. 50 பேருக்கு மேல் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 20-30 பேரை தவிர மற்ற எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று. அது நடைபெறவில்லை. அதை பற்றி எங்களுடைய ஏமாற்றத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறோம். காணாமல் போனவர்கள் விவகாரம் சம்பந்தமாக இப்பொழுது போய் அலுவலகம் ஒன்று ஏற்படுத்தப்படுக முன்னேற்றம் ஒன்று இருக்கிறது. ஆனால் இவற்றிலே நீடிய தாமதங்கள் உண்டு. அவை குறித்து, இந்த தாமதங்கள் குறித்து இப்போ வரப்போகிற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு முன்னதாக நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் வெளிப்படுத்த இருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் அரசாங்கத்துக்கும் சற்று கூடுதலான அழுத்தத்தை நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாகத்தான் அரசாங்கமும் அந்த நாடுகளுக்கு தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும், அவர்களுடைய உதவிகளையும் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே ஒரு இரவிலேயே எல்லாம் மாற்றமடைந்து விட்டது என்று எதிர்பார்ப்பது தவறான ஒரு எதிர்பார்ப்பு. இந்த வேளையில் இந்த ஜிஎஸ்பி வரி சலுகையை நீக்குவது, அதேபோல் இந்த ஐரோப்பிய யூனியனுடைய இந்த மீன் ஏற்றுமதிக்கான தடை
தடையை நீக்குவது குறித்த விடயங்களிலே இப்பொழுது நான் அண்மையிலே அறிந்தேன் சர்வதேசம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கருத்துக்களையும் பெற்றுக்கொள்வதில்லை. அதாவது உண்மையில் இவர்கள் நல்லிணக்கத்துக்கு முன்னைகிறார்களா, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முன்னைகிறார்களா, அல்லது மனித உரிமைகள் குறித்த இவர்களுடைய நடவடிக்கைகளிலே முன்னேற்றம் காணப்படுகிறதா என்ற விடயங்களிலே தமிழ் தரப்புகளிடமிருந்து சர்வதேசம் சில தரவுகளை பெற்றுக்கொள்ள முனைவதாக இருக்கின்றது. எனவே இந்த விடயங்களிலே சர்வதேசத்தை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கின்ற நேரங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைகள், அதிலே குறிப்பாக நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இப்பொழுது பலர் இருந்தாலும் கூட நீங்களும் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் அவர்களும் மட்டும்தான் ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற விடயங்களை மேற்கொண்டு வருகிறீர்கள். எனவே இந்த வேளைகளிலே உங்களுடைய அழுத்தங்கள் அவர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? மிகவும் தெளிவாக நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாமல் இருக்கிற எதிர்பார்ப்புகளை பற்றி தெளிவாக சொல்லியே வந்து கொண்டு இருக்கிறோம். விசேடமாக இந்த நீங்கள் சொன்ன 3 விடயங்கள், நிலங்கள் விடுவிப்பு, காணாமல் போனவர்கள் சம்பந்தமான விடயங்கள், சிறு தொகையான அரசியல் கைதிகளுடைய விடுதலை, இவை சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அரசாங்கமும் இவையெல்லாம் இலகுவாக செய்யக்கூடிய விடயங்கள் என்று தாங்களே இவற்றை அடையாளப்படுத்தியிருந்தது. அது கூட இன்னமும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாகவே சொல்லி வந்திருக்கிறோம். இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகை என்பது இலகுவாக கிடைத்துவிடக்கூடியது ஒன்றல்ல. அது மனித உரிமைகளோடு இணைந்தது. தெற்கிலே கூட பலர் அதற்கு எதிராக அது எப்படி மனித உரிமைகளோடு அதனை இணைப்பது பிழை என்று சொல்லுகிற போது நான் பல தடவைகளிலே பல மேடைகளிலே அதற்கு எதிராக வாதாடி இருக்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டிலே வந்து பணம் வாங்கி கொண்டு போகிற போது, அவனுக்கு பிச்சை கொடுக்குற போது அவன் அந்த காசை கொண்டு போய் குடித்து விட்டு போய் மனைவியை அடித்து துன்புறுத்துகிறான் என்று தெரிய வந்தால் அதற்கு பிறகு நான் அவனுக்கு காசு கொடுக்க மாட்டேன். அதே போல தான் சர்வதேசமும் அவர்களிடத்திலேருந்து பெறுகிற சலுகைகளை வைத்துக்கொண்டு உள்நாட்டிலே இங்கே மற்றவர்களுக்கு எதிராக எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிறவர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள், மனித உரிமைகள் மீறல்கள் இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த பணத்தை கொடுக்காமல் இருப்பதில் நியாயமானது என்றெல்லாம் நாங்கள் வாதாடி இருக்கிறோம். ஆகையினாலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் சொல்வது சரி, சர்வதேச அமைப்புகள் விசேடமாக ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவைகள் எங்களோடு தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறார்கள். மனித உரிமை நிலைமைகள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து எங்களுடைய அவதானங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தங்களை கொடுத்து கொண்டு தான் வருகிறோம். அதாவது மாகாண சபை மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், தொண்டை வருகிறது உங்களுக்கு. மாகாண சபை மற்றும் கூட்டமைப்பினுடைய கேள்விகளுக்கு முதல் ஒரு நேர் கேட்டிருக்கிறார் கணேஷ் என்று சொல்லி, நல்லாட்சிக்கு முன்னர் இருந்த துடிப்பு இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு இல்லையே, எதிர்க்கட்சியாக வந்தவுடன் நீங்கள் அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த துடிப்பும் வேகத்தையும் இப்பொழுது உங்களிடம் காணப்படவில்லையே, என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார். துடிப்பும் வேகமும் இருக்கிறது, ஆனால் வெளியே தெரியாமல் இருக்கக்கூடும். ஏனென்றால் இப்பொழுது எங்களுடைய பங்களிப்பு சற்று வித்தியாசமான பங்களிப்பாக இருக்கிறது. அப்படியாக இருந்த போதிலேயும் கூட சென்ற டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே இந்த அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக நான் பல தடவைகளிலே பாராளுமன்றத்திலே வெளிப்படையாகவே என்னுடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்தி பேசியிருந்தேன். ஆனால் அதே வேளையிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து பல விடயங்களை சாதிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. அதனையும் கருத்திலே கொண்டுதான் எங்களுடைய செயற்பாடுகள் இப்பொழுது அமைந்திருக்கிறது. லோகேஸ்வரன் இளைய தம்பி சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த விடயங்கள் யாவுமே இப்பொழுது நாங்கள் உரையாடி கொண்டிருந்த விடயங்களிலே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆட்சி மாற்றத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையும் இப்பொழுதுள்ள நல்லிணக்க அரசாங்கத்தோடு எவ்வாறு புரிதலோடு செயற்பட வேண்டும் என்ற விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த விடயங்கள் நீங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்கள் தான். அதேபோல் இன்னும் ஒருவர் அனுப்பியிருக்கிறார், சுகன் என்பவர் நீண்ட கேள்விகள் 16 வரையிலான கேள்விகளை அனுப்பியிருக்கிறார். அந்த கேள்விகளுக்கும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள். அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், சம்பந்தன் அவர்களும் நீங்களும் ஸ்கொட்லாந்து மாதிரியை படிக்க அங்கு சென்றுள்ளார்கள் என்ற செய்திகள் கூறின. ஐக்கிய ராச்சியம் ஒற்றையாட்சி அரசு என்று பாரம்பரியமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் நீங்கள் ஏதாவது அடைவு மட்டத்தை கடந்திருக்கிறீர்களா? அதாவது ஐக்கிய ராச்சியம் ஏற்கனவே ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு நாடாக இருந்தாலும் அங்கே ஸ்கொட்லாண்டுக்கு அதிகாரங்கள் வித்தியாசமாக பகிரப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்கொட்லாந்து மாதிரி, இந்த ஒற்றையாட்சிக்குள் உட்பட்ட ஸ்கொட்லாந்து மாதிரி தொடர்பான விடயங்களில் ஏதாவது மாற்றத்தை எட்டியிருக்கிறீர்களா?
இல்லை, இதை குறித்து நாங்கள் மட்டும் செல்லவில்லை. அரசாங்க தரப்பில் இருந்தும் முஸ்லீம் தரப்பில் இருந்தும் சென்று தான் பல விடயங்களை ஆராய்ந்தோம். ஸ்கொட்லாந்து முறைகளை பற்றி மட்டும் பார்க்கவில்லை. ஸ்பெயின், பெல்ஜியம் போன்ற நாடுகள் குறித்தும் நாங்கள் அவதானித்தோம். பிரித்தானியாவிலே அது ஒற்றையாட்சி என்று எங்கேயும் எழுதப்பட்டிருக்கவில்லை. அது பாரம்பரியமாக நினைக்கப்பட்டது ஒன்று. ஆனால் ஸ்பெயினிலே ஒற்றையாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்தோனேசிய முறையையும் அங்கே கொடுக்கப்பட்ட அதிகார பகிர்வை குறித்தும் பார்த்தோம். அங்கேயும் ஒற்றையாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியாவை குறித்து பார்த்தோம். அங்கே அது எப்படி என்று எழுதப்படவில்லை. ஆகையினாலே இந்த வெவ்வேறு முறைகளை நாங்கள் பார்த்ததிலே கண்டுகொண்ட ஒரு விடயம், அதைத்தான் நாங்களும் கூடுதலாக வலியுறுத்துவோம். பெயர் பலகைகளிலே நாங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பெயர் பலகையை போட்டுவிட்டால் இது சமஷ்டி அல்லது ஒற்றையாட்சி என்று போட்டுவிட்டால் மட்டும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய குணாதிசயம் அப்படியானதாக இருக்க போவதில்லை. அதைவிட முக்கியமானதாக அதனுடைய உள்ளடக்கம் எப்படியானது. ஆகையினாலே அது செயன்முறையிலே சமஷ்டியாக இருக்க வேண்டும். சமஷ்டியை விட கூடுதலான அதிகார பகிர்வை இப்போ ஸ்கொட்லாந்திலே நாங்கள் பார்க்குறோம். அவர்களுடைய கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் சமஷ்டி முறையிலே இயங்குகிற நாடுகள் பலவற்றிலே கூட இல்லாத அதிகாரங்கள் ஸ்கொட்லாந்து பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கொடுக்கப்பட இருக்கிறது. அது உயர்ந்த அதிகாரம் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆகையினாலே அதிகாரங்கள் சரியான முறையிலே கொடுக்கப்படுவதும் கொடுக்கப்படுகிற விடயங்கள் மீது முழுமையான அதிகாரங்களை அந்த பிராந்தியங்கள் உபயோகிப்பதும் கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள் திரும்பி பெறப்பட முடியாத விதத்திலே கொடுக்கப்படுவதும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் பெயர்களை கொடுத்து அதனாலே எதிர்ப்புகளை சம்பாதிப்பதை விட இந்த முறைகளின் மூலமாக இறுதியாக எங்களுடைய மக்கள் உண்மையாகவே ஆளுகிற அதிகாரங்களை தங்களுக்குள்ளே தங்களால் பெற முடியுமா என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த ஸ்கொட்லாந்து விடயத்திலே 3 விடயங்கள் சொன்னீர்கள். ஒன்று, அதிகாரங்களை மீளப்பெற முடியாது நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். தரப்பட்ட அதிகாரங்களை மீளப்பெற முடியாது பார்த்துக்கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை சரியாக பயன்படுத்துகின்றன என்று பார்க்கப்பட வேண்டும். இந்த இடத்திலே நான் பின்பு கேட்பதற்கு இந்த கேள்வியை இந்த இடத்திலே கேட்டு விடுகிறேன். ஏற்கனவே இருக்கின்ற வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், வடக்கிலே முழுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டில் மாகாண சபை இருக்கிறது. கிழக்கிலே பாதியளவு பங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்திருக்கிறது. எனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற அதிகாரங்களை மாகாண சபையிலே பயன்படுத்துகின்றதா அல்லது பயன்படுத்துவதிலே அவர்களுக்கு மத்திய அரசினுடைய நெருக்கடிகள் காணப்படுகின்றனவா என்ற விடயங்களை ஒரு கட்சியாக, உங்களுடைய கட்சி தான் அங்கு ஆட்சியை நடத்துகின்றது. எனவே ஒரு கட்சியாகவும் அதே நேரம் வெளியில் நின்று பார்க்கின்ற ஒரு சட்டவியலாளராகவும் இன்று எழுகின்ற விமர்சனங்கள், பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து? இதிலே இருக்கின்ற அதிகாரங்களை சரியான முறையிலே பயன்படுத்த முடியாமல் இருந்தது என்பதுதான் உண்மை. அதற்கான காரணங்களை பார்க்கிற போது முழுமையாக மத்திய அரசாங்கத்தையோ வெளியிலே இருக்கிறவர்களையோ மட்டும் நாங்கள் அடையாளம் காண முடியாது. 30 வருட கால ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்து விடுபடுகிற சமூகமாக பல விடயங்களிலே திறனற்றவர்களாக எங்களுடைய சமூகத்திலே பலர் இருக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான விடயமாகவும் இருக்கிறது. அது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அது உத்தியோகத்தர்களாக கூட இருக்கலாம். ஆகையினாலே அதனை வினைத்திறன் உள்ளவைகளாக இயக்குவதற்கு பல குறைபாடுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தங்கள் அல்லது அந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் இருக்கின்ற 13ஆம் திருத்தத்தில் இருக்கிற முழுமையான விடயங்களை அவர்கள் இயக்க விடாமல் தடுத்திருப்பதும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சில நியதி சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக இதனை மேற்கொண்டிருக்க முடியும். துரதிர்ஷ்டவசமாக வடக்கு மாகாண சபை நியதி சட்டங்களை இயற்றுவதிலே பல தாமதங்கள் இருந்திருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த ஆளுநர் அதற்கு பலவற்றுக்கு இடம் கொடுக்கவில்லை என்பது உண்மையாக இருந்தாலும் கூட 2 வருடங்களுக்கு 2.5 வருடங்களுக்கு பின்னரும் 5 நியதி சட்டங்கள் தான் இயற்றப்பட்டிருப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். தற்போது அங்கே போயிருக்கிற ஆளுநர் மேற்கு மாகாணத்திலே 10 வருடம் முதலமைச்சராக இருந்தவர். அவர் தான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே மேற்கு மாகாணத்திலே இயற்றப்பட்ட எல்லா நியதி சட்டங்களையும் எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்கிறார். இவற்றையாவது நீங்கள் திரும்ப நிறைவேற்றுங்கள், நான் இதற்கு அனுமதி தருகிறேன் என்று சொல்லி.
ஆகையினால இப்பொழுது இணங்கி போகிற விதத்திலே பல ஆளுநர்கள் செயற்பட்டாலும் கூட அதனை கொண்டு செல்லுவதற்கு முடியாமல் பலவேறு காரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் நாங்கள் ஒரு முழுமையான அரசியல் தீர்வு அடைவதற்கு எப்படியான விதத்திலே இந்த அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மிகவும் உபயோகமான அனுபவங்களாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வடக்கு மட்டுமல்ல, கிழக்கிலேயும் கூட. கிழக்கிலேயே முன்னர் இருந்த ஆளுநர் மிக மோசமான விதத்திலே நடந்து கொண்ட ஒருவர், கடற்படை தளபதியாக இருந்தவர். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே அதிலேயும் கூட்டாட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு சேர்ந்து நாங்கள் அந்த ஆட்சியை நடத்துகிற போது அதிலே ஏற்படுகிற அனுபவங்கள் நாங்கள் இப்பொழுது நடத்துகிற பேச்சுவார்த்தைகளிலே மிக மிக பயனுள்ள அனுபவங்களாக இருக்கின்றன. அவற்றை நாங்கள் வருகிற இந்த புதிய வரைவிலே அதில் இருக்கிற குறைபாடுகள் பலவற்றை இந்த அனுபவங்களின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். இந்த விடயத்தில் நீங்கள் கிழக்கை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது ஆளுநராக இருப்பவர் ஆஸ்டின் பெர்னாண்டோ முன்னாள் ஒரு காலத்தில் 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தவர். சமாதான பேச்சுவார்த்தைகளில் ரணில் விக்ரமசிங்கவோடு பிரதமரோடு கலந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒருவர். அந்த வகையிலே அவர் நான் நினைக்கிறேன் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்திலும் இருந்து வந்த ஒருவர் நிர்வாகி. அவர் அங்கு சில செயற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கின்ற போதிலும் இப்பொழுது அவர்களுடைய அனுபவத்திலும் கூட நேற்று 2 கட்டுரைகளை முஸ்லீம் எழுத்தாளர்கள் இருவர் எழுதியிருந்தார்கள். அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் ஏன் இந்த மாகாண சபை நிராகரிக்கப்பட்டது என்பதனை நாங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறோம். அதிகாரங்கள் எதுவும் இல்லாத ஒரு மாகாண சபையாகத்தான் இவை இருக்கின்றன. அதனால்தான் அவர் அன்று அதனை நிராகரித்திருந்தார் என்பதனை நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம் என்ற கருத்துப்பட அந்த கட்டுரைகள் எழுதியிருந்தார். அது எங்களுடைய தளத்திலும் வெளியாகியிருந்தது. எனவே இப்பொழுது அதாவது ஆரம்பத்திலே மாகாண சபைகள் குறித்து வெளிப்படையாக விமர்சனங்களை வைக்காத தமிழ் பேசும் மக்கள் கூட இப்பொழுது இந்த அண்மையிலே நடந்த கிழக்கு மாகாண சம்பவத்தோடு இது ஒரு பாரிய ஒரு புதாகரமான ஒரு விஷயமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் நினைக்கிறேன் கிழக்கினுடைய முதலமைச்சர் பிள்ளையான் இருந்த பொழுது ஒரு முறை ஞாபகம் இருக்கிறது, எனக்கு பஸ்ஸினுடைய டிரைவரை கண்டக்டரை நியமிப்பதற்கு கூட எனக்கு அதிகாரம் இல்லை என்று அவர்களுடைய ஆட்சியால் நியமிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரே சொல்லியிருந்தார். அதேபோல் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்த முன்னாள் வரதராஜ பெருமாள் மாகாண சபையால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இழப்பிரகடனத்தை செய்து போட்டு சென்றிருந்தார். எனவே இவற்றினுடைய அனுபவங்களோடு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் மட்டுமல்ல முஸ்லீம் மக்களும் அந்த கசப்பான அனுபவங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைய அரசியல் சூழல் வந்திருக்கிறது. அது நல்லிணக்க அரசாங்கத்திலே ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவற்றினுடைய விளைவுகள் நீங்கள் சொன்னீர்கள் ஏற்கனவே இவற்றினுடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு புதிய இடத்துக்கு நகரப்போகிறீர்கள் என்று. எனவே இவற்றினுடைய அனுபவங்கள் எதிர்காலத்திலே ஒரு தமிழ் முஸ்லீம் மக்கள் இணைந்து ஒரு தீர்வை அல்லது வடக்கு கிழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்கான ஒரு அத்திவாரமாக இது அமைய முடியுமா? நிச்சயமாக முஸ்லீம் தரப்பினர் அதிகார பகிர்வு விடயத்திலே முழுமையாக எங்களோடு இணைந்த ஒரு நிலைப்பாட்டிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் எங்களோடு எந்த விதத்திலேயும் மாறுபட்ட கருத்தை கொண்டவர்கள் அல்ல. இதிலே 13ஆம் திருத்தத்தை பற்றி சொல்லுகிற போது தமிழர் விடுதலை புலிகள் மட்டும் அதனை நிராகரிக்கவில்லை. அன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணியும் அதனை நிராகரித்து இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதினவர்கள் 3 பேரிலே திரு சம்பந்தனம் ஒருவர். ஆனால் அது என்னென்று சொன்னால் 13ஆம் திருத்தத்திலே அதிகார பகிர்வு என்பது கிடையாது. அதிலே நீதி துறையிலே எந்த விதமான பகிர்வும் இல்லை. சட்டவாக்கல் துறையிலே சிறிய அளவுக்கு இருந்தாலும் கூட அதிலே பல குறைபாடுகள் இருக்கின்றன. மத்திய அரசாங்கமும் அந்த விடயங்கள் சம்பந்தமாக செயலாற்ற முடியும். ஆளுநருடைய அனுமதி தேவை. நிறைவேற்று அதிகாரங்களை பொறுத்தவரையிலே அது முழுமையாக ஆளுநருடைய கையிலே இருக்கிறது. ஆகையினாலே அங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அதிகார பகிர்வு கிடையாது. ஆனபடியினால்தான் மஹிந்த ராஜபக்ச பல தடவைகளிலே குறைந்தது 3 தடவையாவது இந்தியாவோடு ஒரு கூட்டறிக்கை செய்தபோது 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு தடவையும் ஒரு குறித்த சொற்றொடரை உபயோகித்திருந்தார்கள். 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் அந்த கூட்டை வரவேற்றிருந்தோம். பலரங்களுக்கு எதிராக பல கருத்துக்களை சொன்னார்கள். ஏன் 13ஆம் திருத்தத்தை பற்றி பேசுகிறீர்கள் என்று. 13ஆம் திருத்தத்தை பற்றி பேச வேண்டியதற்கு காரணம்
மாகாணம் ஒரு அழகாக இருந்தது, மிக முக்கியமானது. அதில் போலீஸ் அதிகாரங்கள் பயிரப்பட்டிருந்தது, மிகவும் முக்கியமானது. நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது வேறு காரியம். வடக்கு கிழக்கு இணைப்பு அதிலே சாத்தியமாக இருந்தது, அது இன்னொரு காரியம். ஆகையினாலே இருப்பவற்றையும் இழந்து விடுற மாதிரியாக நாங்கள் செயற்படக்கூடாது. 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தாமல் இருந்ததை அமுல்படுத்துவேன் என்று மஹிந்த ராஜபக்ச சொன்னால் போலீஸ் அதிகாரத்தை அமுல்படுத்துவேன் என்று தான் சொல்லுகிறார். அதான் அதில் இருந்தது முக்கியமான விடயம். அது மட்டுமல்ல, அதிகார பயிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்று சொன்னால் இப்பொழுது இருப்பது அர்த்தமற்ற ஒரு முறை, அதை நான் அர்த்தமுள்ளதாக மாற்றுவேன் என்று சொன்ன ஒரு வாக்குறுதி. ஆகையினால்தான் நாங்கள் அதனை சரி செய்து காட்டுங்கள் என்று சொன்னோம். இப்பொழுதும் மஹிந்த ராஜபக்சனுடைய பக்கத்தினர், இந்த எதிரணியாக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இது அவர் கொடுத்த வாக்குறுதி. ஆகையினாலே புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு உள்ளதாக இருக்க வேண்டும், 13ஆம் திருத்தத்துக்கு அப்பால் செல்ல வேண்டும். அது அவர் கொடுத்த வாக்குறுதி. அது மட்டுமல்ல, 2000 ஆகஸ்ட்லே சந்திரிகா கொண்டு வந்த அரசியலமைப்பு நகல் வரைவுக்கு மஹிந்த ராஜபக்ச அப்பொழுது அமைச்சரவையில் இருந்து அதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். அதை அவர் எதிர்க்கவில்லை. அப்பொழுது மைத்ரிபால சிறிசேனவும் அதே அமைச்சரவையில் இருந்தவர். ஐக்கிய தேசிய கட்சி அதனை எதிர்த்ததற்கு சொன்ன ஒரே ஒரு காரணம், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை உடனடியாக ஒழிக்கவில்லை என்பது. வேறு காரணங்கள் சொல்லவில்லை. ஆகையினாலே இந்த விடயங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளிலே வெவ்வேறு தருணங்களிலே அவர்கள் சொன்ன பல கூட்டுக்களையும் நாங்கள் வைத்துத்தான் நாங்கள் இந்த அடுத்த நடவடிக்கைக்கு செல்லுகிறோம். இதிலே முஸ்லீம் தரப்பினர் அழகு சம்பந்தமாக முழுமையாக எங்களோடு இணங்கி வராவிட்டாலும் அது தொடர்பாக அவர்களோடு நாங்கள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும், அதிகூடிய அதிகார பகிர்வு என்கின்ற எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் விசேடமாக நீங்கள் சொன்னதுக்கு அமைய கிழக்கு மாகாண சபையிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அனுபவமும் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக அமைந்திருக்கிறது. மன்னிக்க வேண்டும், நிறைய கேள்விகள் இருக்கிறத நான் சுருக்கமாகவே உங்களிடம் அவற்றை கேட்டுவிடுகிறேன். அதாவது சுதர்சன் ரட்னேஸ்வரன் கேட்டிருக்கிறார், நிலங்கள் சிங்களவர்களால் ஆக்கிரமிப்பு, அத்துமீறிய குடியேற்றங்கள், புத்தர் சிலை நிறுவுதல் மற்றும் பிக்குமார்கள் அடாவடி இவை அனைத்தும் முன்னர் ஆட்சியில் எப்படி இருந்ததோ அதைவிட வேகமாகவும் அமைதியாகவும் நடைபெறுகின்றன. இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன நடவடிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது தலைமைகளோ எடுத்திருக்கின்றன என்று கேட்டிருக்கிறார். சிங்கள குடியேற்றங்கள் சில பகுதிகளிலே நாங்களும் அவதானித்திருக்கிறோம். அவற்றை குறித்து நாங்கள் அரசாங்கத்துக்கு சொன்ன வழிகளிலெல்லாம் அவை தடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னமும் சில பகுதிகளிலே, விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே சில பகுதிகளிலே தொடர்ச்சியாக இடம்பெறுவது எங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதிலே பாதுகாப்பு தரப்பினருடைய பௌத்த பிக்குகளுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவர் சொன்னதைப் போல சிலை நிறுவுவது சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அது எல்லாவற்றுக்கும் அரசாங்கம் ஆதரவு கொடுக்கிறது என்று மக்கள் நினைப்பது தவறானது. இருக்கின்ற சூழ்நிலையை அவதானித்து அரசாங்கம் செய்யப்போகிற அரசியலமைப்பு மாற்றங்களையும் அவதானித்து அவர்கள் எல்லாரையும் குழப்பாமல் ஒரு சுமூகமான முறையிலே இதனை அணுக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது எங்களுடைய மக்களுக்கு விசனத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. ஆகையினால இந்த இரண்டையும் நாங்கள் அவதானித்து நிலங்கள் பறிபோய் விடாமல் இருப்பதற்காக முழுமையான செயற்பாட்டிலே நாங்கள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து தங்கராஜா தவரூபன் கேட்டிருக்கிறார், முள்ளிவாய்க்கால் மக்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளில் கூட்டமைப்பினுடைய தலைமை என்ற வகையில் சம்பந்தன் அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? அப்படி கலந்து கொண்டால் அது நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்களா என்று அவர் கேட்டிருக்கிறார். இந்த கேள்விகள் 7 வருடத்துக்கு பிறகு இந்த தடவை தான் முதல் தடவையாக வருவது மிகவும் ஆச்சரியமாக எனக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் எவரும் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் ஏன் வைக்கவில்லை என்று கேட்கவில்லை. அதற்கு யார் சென்றார்கள், போனார்கள், வந்தார்கள் என்ற கேள்விகள் எழவில்லை. 7 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் முழுமையாக முன்னின்று செயற்படுத்தியதன் காரணமாகத்தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலே நடக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்று
நாங்கள் முனைந்து செயற்பட்ட போது அதற்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏன் அங்கே போகவில்லை என்று கேட்கிறார்கள். மிக விசித்திரமான ஒரு செயற்பாடாகத்தான் நான் இதனை கணிக்கிறேன். அப்படியாக ஒரு நினைவேந்தலை நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டது இந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக. அன்றைக்கு அரசியலமைப்பு பேரவை கூட்டம் இருந்தது. அது பாராளுமன்ற வாரம். அரசியலமைப்பு பேரவை கூட்டத்திலே அதிலேயும் வழிகாட்டுதல் குழுவிலே இடம்பெற்றிருக்கிற திரு சம்பந்தனும் நானும் அரசியலமைப்பு பேரவை கூட்டத்திலேயும் வழிகாட்டுதல் கூட்டத்திலேயும் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. எங்களுடைய கட்சியிலே கூட சிலர் இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தை ஏனோதானோ ஒன்று விதத்திலே கையாளுகிறதை நாங்கள் அவர்களை கண்டித்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கரசனையை இதில் முழுமையாக காட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஒரு தடவை பிரதம மந்திரி கேட்டார், உங்களுக்கு இதில் கரசனை இல்லையான்னு கேட்டார் ஒரு 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 உறுப்பினர் வராததை குறித்து. ஆகையினாலே எங்களுக்கு தேவையானதை ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே எங்களுடைய கரசனையை முழுமையாக நாங்கள் காட்டி செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஆகையினாலே 6 வருடமாக கேட்காத கேள்வியை அதை நடுவருவதற்கான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கின பிறகு 7ஆம் வருடம் எங்களிடத்திலேயே கேட்பது மிகவும் விசித்திரமானது. அதே தங்கராஜா தவறுவன் கேட்டிருக்கிறார். ஒன்று, வடமாகாண சபையிலே தேவையற்ற விவாதங்கள் 3 மணித்தியால் என்பது கடைசியாக ஒரு ஊடகங்கள் தொடர்பாக நடந்த விவாதத்தை தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகங்கள் தொடர்பாக 3 மணித்தியாலம் விவாதம் நடந்தது. எனவே தேவையற்ற விவாதங்கள் எல்லாம் இந்த மாகாண சபையிலே நடத்தி நேரத்தை வீணடிப்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமையினுடைய நிலை என்னென்று கேட்டிருக்கிறார். அடுத்தது, முதலமைச்சருக்கு மேலாக ஆளுநர் மாவட்ட அபிவிருத்தி தொடர்பில் முதலமைச்சருடன் கலந்துரையாடாமல் ஆளுநர் கூட்டத்தை கூட்டுவது மேவுதல் தானே என்று கருதலாமா? அந்த கூட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு வீரகேசரியிலே நான் முழுமையான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறேன். அப்படினாலே திரும்பவும் நேரம் எடுத்து நான் இதனை சொல்ல விரும்பவில்லை. வேணுமானால் இன்றைய வீரகேசரிலே என்னுடைய பேட்டியை பார்க்கலாம். வடமாகாண சபையிலே நடக்கிற விவாதங்கள் குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நான் அந்த மாகாண சபை உறுப்பினர் அல்ல. எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் என்ற வகையிலே வடமாகாண சபையிலே நிகழ்கிற பல விடயங்கள் திருப்திகரமானதாக இல்லை. அதிலே மிகவும் அதிருப்திகரமானதாக இருக்கின்ற விடயம் 5 நியதி சட்டங்கள் மட்டும் உருவாக்கிவிட்டு 250க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றியிருப்பது மிகவும் அதிருப்தி அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதேபோல் கேட்டிருக்கிறார் சயந்தன் கந்தையா கேட்டிருக்கிறார், மாகாண சபை கட்டமைப்புக்கு ஊடாக அபிவிருத்தியை செய்வதில் ஏன் குழப்பத்தை உருவாக்க முற்படுகிறீர்கள்? வடக்கு முதலமைச்சரின் கொள்கை அரசியல் எந்த வகையில் உங்களின் அரசுடன் இணைந்த இணக்க அரசியலை பாதிக்கிறது? எவரும் எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்த முனையவில்லை. இப்பொழுது நடைபெற்ற கூட்டம் சம்பந்தமான விடயம் அது மத்திய அரசினாலே நகர அபிவிருத்தி ஆணைக்குழு செய்கின்ற ஒரு விடயம். துரித கதியிலே யாழ்ப்பாண நகர அபிவிருத்திக்காக உலக வங்கியினாலே கொடுக்கப்படுகிற ஒரு நிதி செய்யப்படுகிற ஒரு விடயம். அது மத்திய அரசு செய்கிறதாக இருந்தாலும் மாகாண அரசையும் கலந்தாலோசித்து செய்கிற செயற்பாடு தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னைய காலத்திலே மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே பலர் தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே மத்திய அரசாங்கத்திலே பாராளுமன்றத்திலே இருக்கிற எங்களை கூட கலந்து ஆலோசிப்பதில்லை. அது நடந்த பிறகுதான் அது நடந்ததாக கூட எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் பாராளுமன்றத்திலே அங்கம் வைக்கிற எங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாகாண சபையிலேயும் கலந்து ஆலோசித்துத்தான் செயற்பாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். ஆளுநர் மத்திய அரசாங்கத்தில் இருந்து மாகாணத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பாலமாக இருக்கிறார். ஆகையினாலே மத்திய அமைச்சு நடத்துகிற ஒரு அபிவிருத்தி திட்டத்தை மாகாண சபையோடு கலந்து ஆலோசிப்பதிலே அவர் ஒரு முனைப்பாக செயற்பட்டது தவறான ஒரு விடயம் அல்ல. இறுதியாக நீண்ட நேரம் உங்களை நான் வினக்கெடுத்த விரும்பவில்லை. 2 விடயம். ஒன்று, இந்த கூட்டமைப்புக்குள் இப்பொழுது மாகாண சபை வடக்கு மாகாண சபைக்கும் கூட்டமைப்புக்குள்ளும் ஒரு விதமான ஒரு விரிசல் இருப்பதான ஒரு உணர்வைத்தான் மக்கள் கருதுகிறார்கள். தலைமைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மாகாண சபை அங்கிருக்கின்ற மாகாண சபைக்குள்ளும் சில குழுக்களாக 30 பேர் கொண்ட மாகாண சபையிலே 30க்கும் மேற்பட்டவர்கள் பல குழுக்களாக பிரிந்து செயற்படுவதான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று நிலவுகிறது. ஒன்று. 2வது, இந்த புலம்பெயர் நாடுகளிலே இருந்து பெருமளவிலான உதவிகளை செய்வதற்கு அதிலே எனக்கும் தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கின்றன. பலர் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உதவிகளை ஒருங்குபடுத்தி ஒரு தளத்தினூடாக, ஒரு இடத்தினூடாக அல்லது ஒரு மத்திய நிலையத்தினூடாக
ஒரு டேட்டா வங்கி ஒன்றை உருவாக்கி அவற்றை செய்ய முடியாத நிலைமையை இன்னும் நிலவுகிறது. யுத்தத்தின் பின் 7 வருடம் முடிந்ததன் பின் ஒருவர் செய்கின்ற உதவி, ஒருவரும் தாங்களாகவே செய்கின்ற உதவி சில பேருக்கு 3-4 தடவைகள் என்று ரிப்பீட் பண்ணப்படுகிறது. ஒருவரே பல உதவிகளை பெற்றுக்கொள்கிறார். அதே நேரம் சிலருக்கு உதவியே கிடைக்காமல் இருக்கிறது. எனவே இப்பொழுது பலமான கட்சியாக அரசாங்கத்தோடு நல்லுணர்வை புரிந்துணர்வை கொண்டுள்ள கட்சியாக இருக்கின்ற கூட்டமைப்பால் ஏன் இத்தகைய ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாமல் இருக்கிறது? என்ன, நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு கட்டமைப்பை உருவாக்கினோம், அதுக்கு மறுவாழ்வு என்று பெயர் கொடுத்தோம். அது இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே அது எந்த விதத்திலேயும் செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கூட ஜனாதிபதி செயலாட்டு குழு ஒன்றினுடைய அனுமதி இல்லாமல் எதனையும் செய்ய முடியாமல் இருந்தது. வடக்கு மாகாண சபை உருவாக வேளையிலே சரி உத்தியோகபூர்வமாக வட மாகாண சபை இதனை செய்யலாம் என்ற கருத்தை வைத்துத்தான் நாங்கள் முதலமைச்சர் நிதியத்தை ஏற்படுத்துவதிலே முனைப்பாக செயற்பட்டோம். அதிலேயும் அன்றைய ஆளுநர் அனுமதி வழங்காத காரணத்தினாலே அது பின்போடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது மாகாண சபைகளாக கிழக்கு மாகாண சபையாகவும் வடக்கு மாகாண சபையாகவும் இதனை முன்னின்று செய்வதிலே எந்த விதமான தடையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கிழக்கு மாகாண சபையிலே மீள்குடியேற்றத்துக்கான அமைச்சு பொறுப்பை திரு தண்டாயுதபாணி வைத்திருக்கிறார். அதன் மூலமாக இப்பொழுது சம்பூர் போன்ற இடங்களிலே மீள்குடியேற்றத்துக்கான சில வசதிகள் செய்வது மாகாண சபையினூடாக செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் வடக்கு மாகாண சபையும் செயலாற்றுவதிலே எந்த விதமான தடையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகையினாலே அது வடக்கு மாகாண சபை அதனை செய்ய முடியும். கட்சி சம்பந்தமாக வடக்கு மாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை பற்றி நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அது சென்ற பொது தேர்தலின் போது கட்சி வடக்கு மாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆளே கையில் இருக்கின்ற ஒரு மாகாண சபை என்ற சிந்தனையிலே எல்லாரும் செயற்படவில்லை. கட்சிக்காக அனைவரும் பாடுபடவில்லை. சிலர் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல, மக்களாலே நேரடியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற தோரணையிலே இருந்திருந்தார்கள். அதுதான் இந்த பிரிவுகளுக்கு குழுக்களுக்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் பின்னர் சில மாதங்களிலே அந்த நிலையை மாற்றி ஒரே கட்சியாக இயங்குவதற்கான விருப்பத்தை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அடிப்படை குழப்பம் இன்னமும் சரியாக சீர் செய்யப்படவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அதிலே அங்கத்தவராக இருக்கிறவர்கள் அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் என்கிற உணர்வோடு செயற்பட்டால் இந்த குழுக்களாக செயற்படுவதற்கான அவகாசம் இருக்காது. பாராளுமன்ற குழு நாங்கள் அப்படியாக செயற்படுகிறோம். அதே போல் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இதனை ஆட்சி செய்கிற ஒரு குழு. மாகாண சபை ஆட்சி நடத்துகிற குழு, கட்சி, ஆளுங்கட்சி என்று செயற்பட வேண்டிய அத்தியாவசியம் இருக்கிறது. அந்த உணர்வு இல்லாமல் வெவ்வேறு தரப்புகளோடு வெவ்வேறு அமைப்புகளோடு தங்களை அடையாளம் காட்டிக்கொள்வதிலே பலர் விருப்பம் தெரிவிக்கிறது. இதற்கு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த கேள்வியோடு இந்த கேள்விகளை நிறுத்தி கொள்ளுவோம். அதாவது கலையரசன் விவானந்தன் கலையரசன் அங்கிருந்து கேட்டிருக்கிறார். மத்திய கிழக்கிலிருந்து திரு சுமந்திரன் ஐயா அவர்களே, சிறந்த அறிவாளியாக கருதப்படும் நீங்கள் மக்கள் நலம் சார்ந்த கேள்விகளுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை குத்தி காட்டுவது போல் தரும் பதில்கள் கட்சி சாரா பொதுமக்களுக்கு சற்று வேதனை தருவதாக உள்ளது. தனது பக்குவமான பதில்களை தருவதன் மூலம் உங்களுடைய தரத்தை மேலும் உயர்த்தலாம் அல்லவா? இது என்னுடைய சிறிய கருத்து. இதனை கடைப்பிடிப்பதன் மூலம் சாதாரண அரசியல்வாதிகளினும் தரத்திலிருந்து சற்று வித்தியாசமாக பலரை கையாள முடியும் என்ற நம்பிக்கை இல்லையா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நான் எந்த விதத்திலையும் சுட்டிக்காட்டி என்னுடைய எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. அப்படியாக சிலருக்கு தோன்றியிருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. உண்மையிலேயே எவரையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நான் பேசவில்லை. ஆனால் நான் சொன்ன சில பதில்களிலே அவர்களை போன்றவர்களும் அடங்கி இருக்கக்கூடும். விசேடமாக மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்பினவர்கள் நான் சொன்னபோது சிலர் அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். அது தவறல்ல. ஆனால் அவர்கள் மட்டுமல்ல, சிலருடைய எண்ணம் போகிற போக்கு
இன்றைய சூழ்நிலைக்கு ஒவ்வாததாக திரும்பவும் மக்களை ஒரு கஷ்டமான பிரச்சனையான சூழ்நிலைக்குள்ளே தள்ளக்கூடிய விதத்திலே செயற்படுகிறது. எங்களுக்கு பல தடவைகளிலே விசனத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களுக்கும் அந்த உரித்து உண்டென்று நாங்கள் நினைத்து ஒரு ஜனநாயக ரீதியிலே செயற்பட்டாலும் கூட மக்களுக்கு கேடு விளைவிக்கின்ற செயற்பாட்டை பொறுப்பில்லாமல் செய்கிறவர்களை குறித்து கற்று காரசாரமாகத்தான் நான் விமர்சிப்பேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மாகாண சபையிலே 2 மாகாணங்களிலுமே மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றால் அதில் நிறைய உறுப்பினர்கள் வருவார்கள். பாராளுமன்றத்திலே பிரதி குழுக்களினுடைய தலைவர் பொறுப்பை வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு பலமான கட்டமைப்பை கொண்டிருக்கிற கட்சி ஏன் இப்பொழுது இருக்கின்ற இந்த முரண்பாடுகளை சீரமைத்து கொள்வதற்கு மாவட்ட ரீதியாக ஒரு அறிவோர் சார்ந்த அமைப்பையோ அதாவது படித்தவர்களோ அல்லது இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புத்திஜீவிகளையோ கொண்ட குழுக்களை அல்லது சிறிய சிறிய குழுக்களாக அமைத்து இந்த கட்சி கூட்டமைப்பிலேயே இருக்கின்ற இந்த குழப்ப நிலைமைகளை சீர் செய்து அதாவது அந்த பலத்தை முழுமையாக இன்றிருக்கின்ற இந்த ஆட்சியிலே தங்களுடைய பலத்தை முழுமையாக பிரயோகித்து மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கும் ஒரு பலமான அடித்தளத்தை இடுவதற்கு ஏன் உங்கள் போன்றவர்கள் முனைந்திருக்கிறீர்களா அல்லது ஏன் முனையவில்லை? நாங்கள் முனைந்திருக்கிறோம். ஏனென்றால் அண்மையிலே எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர் எனக்கு சொன்னார், மற்றவர்களெல்லாம் தேர்தல் வருகிறது என்று தெரிந்தால்தான் வந்து மக்கள் சந்திப்பு என்று வைப்பார்கள். நீ என்னடாப்பா தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு மாதம் வந்து 10-15 மக்கள் சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன், ஏன் இப்போ மக்கள் சந்திப்பு நடத்துகிறான்னு. நாங்கள் நிறைய மக்கள் சந்திப்புகளை நடத்துகிறோம். பல மட்டங்களிலே மக்களை சந்தித்து பேசுகிறோம். பல கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை ஒரு அமைப்பாக உருவாக்கியோ அல்லது அதிலே நேரத்தை செலவிடாமல் மக்களோடு இருக்கிற தொடர்பாடலை நாங்கள் கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறோம். விசேடமாக என்னை பொறுத்தவரையிலே நான் போகிற இடத்துல எல்லாம் அரசியலமைப்பு சம்பந்தமான விடயங்கள், இன்றைக்கு எழுந்திருக்கிற இந்த சூழ்நிலை சம்பந்தமாக மக்கள் அறிவதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் கூடுதலாக கொடுத்து கொண்டு தான் வருகிறோம். ஆனால் வரப்போகிற மாதங்களிலே அப்படியான சந்திப்புகள் செய்வது கஷ்டமாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே எங்களுடைய கட்சி மாவட்டங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். ஏனென்றால் கொழும்பிலே அரசியலமைப்பு பேரவை வழிகாட்டல் குழு போன்ற விடயங்கள் துரிதமாக பல விடயங்கள் நடைபெறுகிற காரணத்தினாலே தொடர்ச்சியாக சென்று கிழக்கிலோ வடக்கிலோ மக்கள் சந்திப்புகளை நடத்துவதிலே நேரம் போதாமை ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஆனால் மற்றவர்கள் இதுவரைக்கும் இதோடு சேர்ந்து இணைந்து செயற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக அந்த செயற்பாடுகளிலே ஈடுபட்டு மக்களுடைய தொடர்பாடலை அறிவு உள்ளவர்கள் இதிலே பங்காற்றக்கூடியவர்களுடைய கருத்துக்களை பெறுவதிலே ஆர்வம் காட்டுவார்கள் என்று நினைக்கின்றேன். நாங்கள் செல்ல முடியாமல் இருந்தாலும் வடக்குக்கும் கிழக்குக்கும் செல்ல முடியாமல் இருந்தாலும் கூட கொழும்பிலே நாங்கள் சில கூட்டங்களை எங்களுடைய சமூகத்திலே மூத்த உறுப்பினர்கள் சிலரோடு நாங்கள் தொடர்ச்சியான ஒரு கலந்துரையாடலை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக உண்மையில் இன்று நான் ஒரு நேரத்தை பிரித்தானிய நேரத்தையும் இலங்கை நேரத்தையும் உங்களுடைய நேரங்களையும் மாற்றி அமைத்திருந்தேன். அதனையும் பொருட்படுத்தாமல் நேரடியாக எங்களுடைய கலையகத்துக்கே வந்து நீங்கள் ஒரு நீண்ட நேர உரையாடலை ஒன்றை நடத்தி இருக்கிறீர்கள். அந்த உரையாடல் நிச்சயமாக பிரயோசனமானதாக அமையும், பலருடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை தருவனவாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் இறுதியாக நீங்கள் நேயர்களுக்கு ஏதாவது நீங்கள் கட்சி சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்பது மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. பல விடயங்களில் எங்களுக்கு விரக்தி இருக்கிறது, காலதாமதம் இருக்கிறது, நடைபெறும் என்று கைகூடும் என்று நாங்கள் நினைத்திருந்தவை இன்னும் கைகூடாமல் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் பின்னடைந்து விடவில்லை, இன்னமும் முன்னேறி கொண்டு தான் இருக்கிறோம். வேகம் குறைவாக இருந்தாலும் இறுதி இலக்கையை எட்டுகிற வரைக்கும் நாங்கள் மன உறுதியோடு நம்பிக்கையோடு செயற்பட வேண்டும். நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ச்சியாக ஆக்கப்பூர்வமான விதங்களிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய ஈடேற்றத்துக்காக உழைப்போம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சுமந்திரன் அவர்களே. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து நேரடியாக இவ்வளவு நேரம் எங்கள் கலையகத்திலிருந்து செவியை நேரடியாக வழங்கியமைக்கு நேர்கள் சார்பிலும் GDVC.FM மற்றும் குளோபல் தமிழ் நியூஸ் சார்பிலும் நிர்வாகம் சார்பிலும் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.